அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, தமிழ் இலக்கியத் துறையில் ஒரு 25க்கும் மேற்பட்ட அறக்கட்டளைகள் இருக்கின்றன. இந்த அறக்கட்டளைகளில் ஒரு செம்பாதிக்கு மேல் முன்பு 6-7 அறக்கட்டளைகள் இருக்கின்றன. ஒரு 18-20 அறக்கட்டளைகள் 2004-14 என்ற காலங்களில் பலரினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இங்கு உருவாக்கப்பட்டது. இது இவர்களெல்லாம் சொன்னதை போல, குறிப்பாக எனக்கு இந்த ஏகாம்பரமும் பழனியும் பேசிக் கொண்டிருந்த பொழுது எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுங்கிற ஒரு குற்ற உணர்வு இருந்தது. ரொம்ப வயசானாதான் இப்படி எல்லாம் வச்சு பேசுவாங்க ஆள. ஏதோ ஒரு 1998 2014 என்ற அந்த 16 ஆண்டுகள் இந்த அரங்கம், இங்க இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளிலிருந்து எல்லாம் எனக்கு ரொம்ப விருப்பமான வகையா இருந்தது என்பது வரலாறு. இன்னும் சொல்ல போனால் இங்க இருக்கக்கூடிய நிறைய தென்னை மரங்களும் வேறு மரங்களை எல்லாம் நட்டு வச்ச ஒரு பெருமையும் எனக்கு சேரும். இதெல்லாம் நம்ம இங்க இருக்க அசோக்குக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்ப இருந்த ஒரு துணைவேந்தர் சொன்னாரு, இந்த பயன் தரக்கூடிய செடிகள் மரங்கள் எல்லாம் நடாதீங்க, நட்டீங்கன்னா நாளைக்கு பிரச்சனை ஆகும். நீங்க தேங்காய் மரத்தை நட்டுடுவீங்க, ஒருத்தன் தேங்காயை பறிப்பான், அது ஏன்டா பறிக்கிறேன்னு கேட்க முடியாது, அதனால அப்படி செய்யாதீங்கன்னு சொன்னார். எவ்வளவு பயங்கரமான துணை வேந்தர் பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பழைய 29 ஆண்டுகள் இதுக்குள் உலாவிய அந்த காலங்களின் விளைவாக அவர்கள் எல்லாம் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பண்ணுவது? என்னுடைய என்ன சொல்றது, கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்படியான ஒரு நிலைமைகளுக்குள்ளே இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நானே முன்னின்று உருவாக்கிய பல அறக்கட்டளைகளை கடந்த 3-4 ஆண்டுகளாக ஒவ்வொரு அறக்கட்டளையாக கூப்பிட்டு பேச சொல்றாங்க. அதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஜீவா அறக்கட்டளையை உருவாக்கணும், ஜீவாரை பத்தி பேசணும். சிங்காரவேலர் அறக்கட்டளை உருவாக்கணும், அதை பத்தியும் பேசணும். அது போல இந்த அறக்கட்டளை, இந்த பெரியவர் கந்தையா இருக்காரே, அவர் இந்த பக்கத்துல இருக்க கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு 3-6 மாசம் இங்க இருப்பார், ஒரு வருஷத்துக்கு. அவர் யாழ்ப்பாணத்துக்காரர், ஏதோ ஒரு நல்ல பெரிய பதவியில இருந்தவர், வசதியா இருப்பாரு. அவர் இங்க அந்த பக்கத்துல மொழித்துறைக்கும் இந்த துறைக்கும் அந்தந்த சமயத்துல ஒரு 1 லட்ச ரூபான்னு பணம் கொடுத்து 2 அறக்கட்டளைகளை அவர் உருவாக்கினாரு. அதுல அவரை பத்தி பேசணும், கொள்ளணுங்கிறது. நல்ல மனிதர். என்கிட்ட ரொம்ப பேச மாட்டார் அவரு, ஆனால் அவரை பார்த்து நான் பேசுவேன். அவர் அப்படியான அந்த மனிதர் பெயரில் இந்த அறக்கட்டளையை நீங்கள் தொடர்ந்து நிறுத்துவது அவருக்கு செய்யும் நன்றி கடன். அது நல்ல அதற்காக நான் உங்களை பாராட்டுகிறேன். மேலும் இந்த பழங்கதைகள், பழம் விஷயங்களை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதெல்லாம் ரொம்ப பேசக்கூடாது. அதெல்லாம் நீங்க இந்த மாதிரி நேரத்தை எடுத்துக்கொண்டு பேசி கொண்டிருக்கிறது இந்த நேரம் வீணாகிவிடும். பேசுவதற்கான வாய்ப்புகளை குறைக்கவும். அது ஒன்று போல். அடுத்து என்னுடைய சப்ஜெக்டுக்கு வருவேன். என்ன பிரச்சனைன்னா, இந்த ஒரு 15-20 நாள் அல்லது 1 மாதம் இருக்கும். அதற்கு முன் ஏகாம்பரம் நீங்கள் இந்த அறக்கட்டளையில் பேசுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது எனக்கு இந்த டயஸ்பரா, அதாவது உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய இந்த தமிழர்களை அடிப்படையாக கொண்ட ஒரு பொறுமையில் இந்த அறக்கட்டளையை பேச வேண்டும் என்று ஏதோ ஒரு காலத்தில் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அது மாதிரி எல்லா அறக்கட்டளைக்கும் அவர் சொன்னதை போல ஒரு பொறுமை உண்டு. அந்த சில அறக்கட்டளைகளை பெண்கள் மட்டும்தான் நிகழ்த்த வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் சட்டம் போட்டு வச்சிருக்கிறோம். அது மாதிரி நடத்துறது இப்ப அப்படி நடக்குதோ என்னமோ தெரியல. அப்ப நாங்க அது மாதிரி பண்ணோம். அது மாதிரி யார் பேச வேண்டும், என்ன பொருளில் பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், இப்படி எல்லாம் ஒரு வரையறையை உருவாக்கி இந்த வழக்கமாக ஜனவரி மாசத்திலிருந்து மார்ச் மாசம் முடிய
இந்த வளாகத்துல ஒரு பெரிய விழாவை போல நடத்துகிற ஒரு மரபு வந்து ஒரு நீண்ட நெடு நாள் இருந்தது. அதுல ரொம்ப பயன்பெற்றவர்கள் நம்முடைய மாணவர்கள் தான். மாணவர்கள் வந்து அது காலையில வகுப்பறை, அப்புறம் மத்தியானம் இந்த அறக்கட்டளை. அதுல நிறைய நாள் வந்து மத்தியானமும் காலையிலையும் நடந்ததுன்னா சாப்பாடு கிடைக்கும். அந்த மாதிரி நல்ல சாப்பாடு. இப்படியான ஒரு ஒரு கொண்டாட்டமாக இந்த 2 மாதங்கள், ஜனவரி கடைசி தொடங்கி பிப்ரவரி, மார்ச், முன்னாடியெல்லாம் மார்ச் கடைசி வரை இதை செஞ்சு கொடுக்கணும்னு இந்த பல்கலைக்கழகக்காரங்கள் கட்டளை போடுவாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட இதில் நான் இந்த கந்தையாவை பேரை சொன்ன உடனே யாரேனும் ஈழம் தொடர்பான விஷயங்களை பேச வேண்டும் என்று பட்ட உடனே ஸ்பான்டேனியஸாக அப்போ அன்னைக்கு தான் நான் வந்து நம்முடைய சோபா சக்தியினுடைய 52 கதைகள் அடங்கிய அந்த பெரும் தொகுதி அது வாங்கிட்டு கையில வந்த நாள் 2வது நாளா 3வது நாளா தெரியல. அந்த மரபுல அதுக்கு பிறகு நம்முடைய குணா கவியழகன் இங்க ஒரு கலைஞர் அண்ணா நூலகத்துல ஒரு நல்ல ஒரு நம்முடைய டிராஸ்கி மருதுவனுடைய பாராட்டு விழாவில் பேசினார். அவரை நம்மளுடைய பார்த்ததில்லை. அவர் அன்றைக்கு பேசியது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவருடைய அந்த அந்த அணுகுமுறைகள் இருந்தது. இந்த 2 ஆட்களுடைய மைண்டில் இருந்து உடனே 2 பேரை பத்தி பேசுறேன்னு சொல்லிவிட்டேன். அவ்வளவுதான் அந்த இம்ப்ரெஷன். அது என்னன்னா அப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த 2 ஆட்களை பத்தி பேசணும் கொள்ளணும்னா எவ்வளவு வாசிக்கணும். இந்த ஆளுகள் பாட்டுக்கு கண்ணாப்பண்ணான்னு எழுதி குவிச்சு வச்சிருக்காங்க. இவ்வளவையும் படிச்சுட்டு அதுக்குள்ள இருந்து எப்படி எடுத்து பேசி வர்றது என்பதை பற்றிய முயற்சி எடுக்கிற பொழுது நான் ஒரு 4-5 நாள் தான் அந்த முயற்சி எடுத்தேன். அப்பொழுது நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இவர்களுடைய எழுத்துக்களை முழுமையாக வாசித்து அந்த சார்ந்து பேசுவது என்பது இன்னைக்கு சாத்தியம் இல்லை. அப்புறம் 2 நாள் கழிச்சு நேற்று 2 முன்னா நாளில் பார்த்தப்போ ஃபேஸ்புக்ல வந்து இந்த இன்விடேஷனை சோபா சக்தி வேற ஃபார்வர்ட் பண்ணி விட்டாரு, ஷேர் பண்ணிட்டாரு. ஆட்ரா போச்சு. அதோட இன்னொரு பிரச்சனை எனக்கு வந்து சரி, பாரிஸ்ல இருந்து ஏதோ அந்த ஃபேஸ்புக்ல போற லைவை வந்து சோபா சக்தி கேட்டுட்டு இருப்பாரு. நமக்கு என்ன பிரச்சனை பார்த்துக்கலாம். லைவை கேட்டுக்கொண்டிருக்கிற சோபா சக்தியே நான் உங்களை நியாயம் கற்பிக்கிறபடி நான் பேசுவேனா என்று நீங்கள் நம்ப வேண்டாம் என்று பேசலாம் என்று நினைத்து கொண்டு வந்தால் நேராகவே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. என்ன இது ஒரு 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 விபத்து. இருந்தாலும் நான் பேச திட்டமிட்ட ஒரு பொறுமை என்னன்னா, குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், இந்த மாணவர்களுக்கு இந்த ஈழப்போர் அப்படின்னா என்ன, அதனுடைய வரலாறு என்ன, அந்த ஈழப்போர் சார்ந்து எப்படியான இலக்கியங்கள் உருவாச்சு, எப்படியான கலை வடிவங்கள் உருவாச்சு, எப்படியான ஓவியங்கள் உருவாச்சு, எப்படியான ஒரு புது உலகமான அந்த கலை இலக்கிய பாரம்பரிய மரபு இந்த ஈழப்போரின் மூலமாக எப்படி உருவாகி வந்தது என்பதின் சில சுருக்கமான செய்திகளை இந்த மாணவர்களுக்கு, இதில் இந்த ஆடியன்ஸ் வந்து மாணவர்கள் தான் என்று தெரியும் எனக்கு. இந்த மாணவர்களுக்கு ஈழம்ங்கிற சொல் தெரியும். அதற்கு மேல் இந்த ஒரு 1956 தொடங்கி 2009 வரையான அந்த ஈழத்தில் நடந்த அந்த நிகழ்வுகளும் அது சார்ந்து உருவான பல்வேறு வரலாறுகளும் எந்த அளவுக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வரலாறை இப்படி புதிதாக வரக்கூடிய மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இந்த சொற்பொழிவில் முதன்மையான விருப்பம், முதன்மையான நோக்கமும் கூட. 2வது, இந்த போரின் விளைவால் எழுத வந்தவர்கள் என்று சொல்லி இந்த 2 பேரும் எப்படி எல்லாம் எழுதியிருக்கிறார்கள், அதை நீங்கள் வாசிக்கலாம் என்கிற விஷயத்தை சொல்ல நான் விருப்பப்பட்டேன். 3வதாக, இந்த போரில் எழுதக்கூடிய இந்த எழுத்துக்கள் எப்படியான தன்மையுடையதாக இருக்கும் என்பதை பற்றி சொல்லலாம் என்று நான் நினைத்தேன். அதற்கு முன்பு இந்த ஒரு தேசிய இனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதுல போட்டிருக்கோம். உங்களுக்கெல்லாம் அந்த தேசியம், தேசிய இனம் இப்படிங்கிற சொல்லெல்லாம் வந்து எப்படி எந்த அளவுக்கு விளங்கும், அதை எப்படி நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்லணுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த தேசம் அப்படிங்கிற அந்த மணிப்பிரவாள சொல்லுக்கு, சமஸ்கிருத சொல்லுக்கு பொருள் இடம். அந்த ஒரு இடம், ஏதோ ஒரு இடம், அந்த இடத்தில் வாழுகிற ஒரு குழு, அதான் இனம். இந்த இனம்ங்கிற சொல் ஒரு பொது சொல். அது ஆடு மாடுகளுக்கும் சொல்லலாம், மனிதர்களுக்கும் சொல்லலாம், எல்லாருக்கும் சொல்லலாம். அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழக்கூடிய ஒரு மனித கூட்டம். அந்த மனித கூட்டம் கால கால வளர்ச்சியிலே என்னென்ன மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்கிறது, ஏன் அப்படி அந்த மனித கூட்டம் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வருகிறது, வரலாற்றில் அது எப்படி எப்படி எல்லாம் நடந்திருக்கிறது. நமக்கு இப்போ ஒரு இன்றைக்கு ஒரு 2025 அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு வரலாறு தெரிந்த காலமாக முதல் கட்டத்துல இன்றைக்கு கிடைச்சிருக்கிற நம்முடைய தொழில் அகழ்வாய்வுகளின் வழியாக ஒரு 3500 4000 ஆண்டுகள் என்று சொன்னால், இந்த பக்கம் ஒரு 2000 ஆண்டுகள் என்று சொன்னால், ஒரு 6000 7000 வருடங்களுக்கான ஆண்டுகளுக்கான வரலாற்று தரவுகள் நமக்கு தெரியும். இந்த வரலாற்று தரவுகள் தமிழன் என்று சொல்லக்கூடிய இந்த இனத்திற்கு இந்த 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 இனத்திற்கு எப்படி எப்படி எல்லாம் மாறி 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 வந்தது, அந்த மாற்றத்தில் இந்த ஈழத்தமிழன் என்று சொல்லக்கூடியவருக்கு என்ன நிகழ்ந்தது, ஏன் அவர்களை பற்றி நாம் இப்படி விரிவாக பேச வேண்டிய அவசியம் எதற்கு வந்தது, ஏன் பேசணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல பெரிய சிக்கல் என்னன்னு சொன்னா, இந்த ஆசிய நிலக்கண்ட பகுதியில மொத்தம் ஒரு 10 கோடி பேர் தமிழர்கள் என்று வாழ்கிறார்கள். மலேசியாவில், சிங்கப்பூர்ல, இந்த மாதிரி தமிழ்நாட்டில், அப்புறம் இந்த ஈழப்போருக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா போன்ற எல்லா நிலப்பகுதிகளிலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 கோடி பேர் இருக்காங்க. இந்த 10 கோடி பேர்ல 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. பாக்கி 2 கோடி தான் வேற எல்லா ஊர்லையும் பரவி இருக்கிறாங்க. அதுல இந்த நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இலங்கையில இருக்கக்கூடியவர்கள் ஒரு 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் பேர் தமிழர்கள். 2.5 லட்சம் பேர். கோடி எங்க, லட்சம் எங்க? அப்போ அந்த அந்த இலங்கை என்று சொல்லக்கூடிய அந்த நிலப்பகுதியிலேயே வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகையே ஒரு 2.5 கோடி தான். 2.25 கோடி, 2.5 கோடி. இந்த 2.5 கோடிக்குள்ள 2.5 லட்சமாக இருக்கக்கூடிய அந்த தமிழர்கள், அங்கு வாழக்கூடிய சிங்களவர்கள் 75% என்று சொன்னால், தமிழர்கள் 25%. ஒரு சிறுபான்மையினர். அதாவது நம்ம ஊர்ல இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இப்படியான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை போல அதை விட குறைவான எண்ணிக்கையில் வாழ்கிற ஒரு நாடு இந்த நாடு. இப்ப இந்த நாட்டுல என்ன நடந்தது, இந்த நாட்டுக்குள்ள அந்த தமிழர்களுக்கு நிகழ்ந்த நிகழ்வுகள் என்ன, ஏன் இப்படி நடந்தது, அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது ஒரு ஆசிய நாடுகள் எல்லாவற்றிலும் நடந்த ஒரு வகையான அரசர்கள், அரச அதிகாரத்தின் கீழ் வாழ்ந்தவர்கள், தொல் பழங்குடிகளாக இருந்தவர்களுடைய அடுத்த கட்டத்திற்கு அரச அதிகாரத்தில் வாழ்ந்தவர்கள். அது ஒரு 13-14ஆம் நூற்றாண்டு வரை அது தொடர்ந்தது. 13-14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஐரோப்பியர்களுடைய வருகை என்பது இங்கு படிப்படியாக வந்தது. இந்த ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களை அவர்களுடைய ஆதிக்கம் என்பது பரவியது. அப்படியான ஆதிக்கத்துல அந்த இலங்கை மண்ணை பொறுத்தவரை டச்சுக்காரர்கள், ஒல்லாந்துக்காரர்கள் என்றவர்கள் சொல்வார்கள், அவர்களுடைய ஆதிக்கம். அதற்கு எதிராக அந்த மண்ணிலே இருக்கக்கூடியவர்கள் போட்ட சண்டைகள், நம்ம ஊர்ல வெள்ளக்காரன் எதிர்த்து நம்ம ஆள்கள் போட்ட சண்டை மாறி, அப்புறம் இப்படி வளர்ந்து வந்த அந்த வரலாற்றுக்குள் 1947-48 நம்ம ஊரிலும் அந்த ஊரிலும் அந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய ஆட்சி மரபிலிருந்து அவர்கள் போய் அந்த உள்ளூர் மக்களுடைய ஆட்சி என்ற ஒரு வரம்பு வருகிறது. இது எல்லாம் இந்த 1950களில் தான், சுமார் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த நிலைமை ஏற்பட்டது.
இந்த நிலைமை ஏற்படுகிற பொழுது அந்தந்த நாட்டில் என்னென்ன சிக்கல்கள் வருகின்றன என்று எடுத்துக்கொண்டால், குறிப்பாக இந்த இலங்கையில் அங்கு வாழக்கூடிய ஈழம் என்ற நிலப்பகுதியாக சொல்லக்கூடிய தமிழர்கள் வாழக்கூடிய நிலப்பகுதியில் என்ன நடந்தது, அதனுடைய சிக்கல்கள் என்ன என்பதை நான் சொல்வதை விட நம்முடைய தனிநாயகம் அடிகள் அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு வாசித்து சொல்லலாம். அது அவர் 1956 அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய கொடுமை நிகழ்த்தப்பட்டது. அது என்னன்னு சொன்னால், அந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லோரும் சிங்கள மொழி மட்டுமே தான் பேச வேண்டும், சிங்கள மொழி மட்டும்தான் ஆட்சி மொழி, சிங்கள மொழியில் தான் படிக்க வேண்டும் என்ற சிங்கள மொழி தனி சட்டம் என்ற ஒன்றை அந்த ஈழ நாட்டிலே கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அது உயிரோட்டமா இருக்கும். நம்ம ஊர்க்காரன்ல நம்ம ஊருக்கு இங்க ஹிந்தி படின்னு சொல்றாங்கல்ல, ஹிந்தி மட்டும்தான் படிக்கணும், இந்தியாவில் ஹிந்தி தான் இருக்கணும்னு சொல்ற இந்த கான்டெக்ட்ல 1956 போனீங்கன்னா அவன் சிங்களத்தை மட்டும்தான் படிக்கணும்னு சட்டம் கொண்டு வர்றான். அப்ப தமிழர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இது தங்களுடைய மொழி, தங்களுடைய பண்பாடு, தாங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்முறைக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து வருவதாக அவர்கள் உணர்கிறார்கள். இதை உணர்ந்து தன்னாயகமடிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஒன்று எழுதினார். அதுல தமிழ் பேசும் இனத்தார்க்கு வேண்டுகோள் என்று சொல்லி அவர் எழுதினதுல அவர் எழுதுகிறார், தமிழன் ஒவ்வொருவனும் காலை வழிபாடு செய்யும் போது தமிழினத்தின் மொழி உரிமைகளை பெறுமாறு இறைவனின் திருவருளை வேண்டி நிற்க வேண்டும். இறைவன் எல்லாம் வல்லவன், அவன் திருவருள் இருந்தால் நீதியும் அமைதியும் இன்பமும் நாம் அடைவோம் என்பது ஒருதலை. அவருக்கு இருந்த ஒரு பாதிரியார் என்பதனால, கடவுள் மேல் உள்ள நம்பிக்கையினால, ஆனால் அதுல அவருடைய வேண்டுகோள் தான் முக்கியம். வழிபாடு செய்யறப்ப தமிழினத்தின் மொழி உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். இவ்வாறு இறைவனை வழிபடுவதுடன் தமிழ் உரிமைகளை பெறுவதற்கு தான் எத்தகைய தொண்டு ஆற்றக்கூடும் என்று தம் உள்ளத்தை வினவ வேண்டும். இவ்வியக்கங்களில் என்னால் இயன்ற மட்டும் தொண்டாற்றி உள்ளேனா, பொருள் உதவி செய்தேனா, இவ்வியக்கங்களின் உறுப்பினனாக ஈடுபட்டேனா, கருத்து வேற்றுமைகள் இருப்பினும் அவ்வேற்றுமைகளை பொருட்படுத்தாது இவ்வியக்கங்களில் ஈடுபட்டு ஒத்துழைத்தேனா, என் நலங்கருதி தமிழினத்தை காட்டிக் கொடுக்க முயன்றேனா, அல்லது நானும் என் குழந்தைகளும் சிங்களத்தை பயின்று முன்னேறவும் தமிழை மறக்கவும் எண்ணினேனா என்றெல்லாம் தன் நெஞ்சத்தை வினவி ஒவ்வொரு நாளும் தான் இவ்வியக்கங்களுக்கு ஆற்றும் தொண்டினை பற்றி சிந்திக்க வேண்டும். அரசியல்வாதிகள் அரசியல் துறையில் நம் உரிமைகளை பெற நிகழ்த்தும் இயக்கங்களுடன் நாம் ஒத்துழைத்தல் வேண்டும். இப்படி அவர் ஒரு 10 பெரிய அந்த கோரிக்கைகளை வைக்கிறார். சிங்கள மொழியிலும் நாம் கேட்கும் உரிமைகளை பற்றி எழுதி பரப்ப வேண்டும். சிங்கள மக்கள் தம் கருத்துக்களை அறப்போரின் நோக்கங்களையும் நன்கு அறிதல் வேண்டும். இப்படி பேசுகிற இந்த பின்புலம் ஏன் அன்றைக்கு வருகிறது என்று சொன்னால், அவர்களுடைய தாய்மொழியாகிய தமிழ் 2ஆம் பட்சமாக்கப்பட்டு அவர்களை ஆட்சி அதிகாரம் செய்கிற பெருமெண்ணிக்கையில் உள்ள ஒரு பேரினம் தங்களுடைய மொழியை மட்டும் ஆட்சி மொழியாக கொண்டு வருகிறது என்ற அந்த கொடுமை உருவாகிற காலத்திலே அங்க உள்ள மக்களுக்கு இந்த சிங்கள பேரினவாதம் என்ற ஒரு மிக முக்கியமான நிகழ்வு தொடர்கிறது. இதற்கு எதிராக இந்த பேரினவாதம் உருவான அந்த காலத்தில் அங்கு உருவான தமிழரசு கட்சிகள் போன்றவர்கள் அதுக்கு எதிரான போராட்டங்களை அவர்கள் நடத்த தொடங்கினார்கள். தந்தை செல்வா என்று சொல்லக்கூடிய ஒரு காந்திய ஈடுபாடு உள்ள அஹிம்சா தத்துவத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு போராட்டத்தை அந்த மாதிரி வடிவத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த தந்தை செல்வா போன்றவர்கள், அவருடைய மரபை பின்பற்றி வந்த அமிர்தலிங்கம் போன்றவர்கள், அங்கிருந்த தமிழரசு கட்சி என்பது இந்த போராட்டத்துக்கு எதிரான ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு அமைதியான ஒரு உண்ணாவிரத போராட்டம், அப்புறம் அதுக்கு கருத்து மறுப்பு போராட்டம், இப்படியான ஒரு அமைதி போராட்டங்களை அன்னைக்கு அவர்கள் உருவாக்கினார். ஆனால் அது 1976 வரைதான் அது நடைமுறையில் இருந்தது.
அப்பொழுது இந்த சிங்கள பேரினவாதம் இந்த கோரிக்கைகள் எதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள விடாதனால் 75 தொடக்கம் அங்குள்ள இளைஞர்கள் ஆயுதம் தாங்கி போரிட வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துக்கு அங்கு தள்ளப்படுகிறார். எனவே அந்த 76 தொடங்கி மிக விரிவான போருக்கான எல்லா வசதிகளும் உருவாக்கப்படுகிறது. தனித்தனி குழுக்கள் உருவாக்குகின்றனர். அந்த குழுக்கள் சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்து போரிடத்திற்கு எல்லா வகையான செயல்பாடுகளையும் தங்கள் அணியப்படுத்தி கொண்டு வருகின்ற சூழல் வளர்ச்சி, அது தொடர்பாக நடந்த பல்வேறு நிகழ்வுகள் இதெல்லாம் மிக அதிகம். இதனுடைய உச்ச விளைவாக 1981 யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு மிக மிக முக்கியமான நூலகத்தை கொளுத்தினார்கள். இந்த யாழ்ப்பாண நூலகம் என்பது ஏறக்குறைய இங்கு நம்ம இருக்கக்கூடிய ஓரியண்டல் மேனஸ்கிரிப்ட் லைப்ரரி நீங்க பார்த்திருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய மாதிரியான ஆயிரக்கணக்கான பழம் ஓலச்சுவடிகளும் மிக பழைய நூல்களும், இன்னும் சொல்ல போனால் ஆசிய பகுதியிலேயே தமிழின் மிக மிக முக்கியமான வளங்களை உடைய நூல்களும் ஓலைச்சுவடிகளும் அது தொடர்பான பல்வேறு வளங்களும் இருந்த ஒரு நூலகம். அந்த நூலகத்தை கொளுத்துகிறார்கள். அந்த கொளுத்துகிற பொழுது அதனுடைய விளைவுகள், அது எப்படியானது, அந்த உணர்வுகள் என்ன கட்டத்துக்கு வரும் என்கிற நிலைமை அந்த மண்ணில் உருவாகிறது. இதனுடைய அடுத்த கட்ட தொடர்ச்சியாக 1983 கருப்பு ஜூலை என்று அழைக்கப்படுகிற அந்த நாளில் ஜூலை 23 தொடங்கி 29 அந்த மாதம் முடிய ஏறக்குறைய 30,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள். அதில் ஒரு 3,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த தமிழர்கள் வாழ்கிற, குறிப்பாக கொழும்பு பகுதியிலே தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அவர்களை தெருவில் இழுத்து நிர்வாணமாக்கி வைத்து கொளுத்துவது என்பதும், அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கான அந்த கொடுமைகள் அந்த காலத்தில் நிகழ்ந்தது. அதை போல அந்த கொழும்பில் வெளிக்கடை சிறை என்ற ஒரு சிறையில் அடைக்கப்பட்ட தமிழர்களை ஏறக்குறைய ஒரு 27 பேருக்கு மேல் சிங்கள கைதிகள் அடித்து கொள்கிறார். அதோடு மட்டுமல்ல, அந்த அந்த சிறையில் இருந்த குட்டிமணி போன்ற சிறை கைதிகளின் கண்களை பிடுங்குகிறார்கள். இந்த இந்த நிகழ்வுகள் எல்லாம் அந்த 83 நடந்த பொழுது அங்கிருந்த தமிழ் இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய ஆயுத போராட்டத்துக்கென தங்களை அவர்கள் அறியப்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த ஆயுத போராட்டம் என்பது 90களில் தொடங்கி அது மிகப்பெரிய போராட்டமாக அந்த மண்ணில் தொடர்ந்து நடந்தது. அந்த போராட்டம் 2009 உங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். முள்ளிவாய்க்கால் என்ற ஒரு இடத்தில் ஏறக்குறைய ஒரு 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் எங்கு போனார்கள், என்ன ஆனார்கள் என்பது பற்றி தெரியாத ஒரு மிகப்பெரிய இன படுகொலை நிகழ்த்தி முடிந்தது. 1983 தொடங்கி 2009 வரை அந்த ஈழத்து மக்கள் எதிர்கொண்ட அந்த படுகொலை 1991-92 வாக்கில் இந்தியாவினுடைய இராணுவம், இந்திய அமைதிப்படை என்ற பெயரில் அந்த யாழ்ப்பாணத்தையும் அந்த நிலப்பகுதிகளையும் செய்த ஆக்கிரமிப்பும் கொலைகளும் எண்ணற்றவை. இப்படி உருவான இந்த நிலத்தினுடைய இந்த கொடுமைகள், இந்த கொடுமைகளுக்கு எதிரான அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், அந்த நாட்டு மக்கள், அவர்கள் எதிர்த்து நிறுத்திய இந்த போர் என்பது அது 1956 தொடங்கி 76 வரை ஒரு மாதிரி ஆகும். 1976 83 இன்னொரு வழியாகும். 83 தொடங்கி அது 2009 வரை அதனுடைய போர் என்பது வேறொரு உக்கிரமாகவும் நடந்த மிக பெரும் கொடுமையை அந்த மண்ணில் நடந்தேறியது. ஒரு சிறுபான்மையான தேசிய இனம் பெரும்பான்மையான தேசிய இனத்தால் ஜெனசைடு என்று சொல்லக்கூடிய இன அழிப்பு அங்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே உள்ளது. இந்த 2009 வரை நடந்த இந்த இன அழிப்பும் அது சார்ந்த விஷயங்களும், இவற்றில் இந்த 2009க்கு முன்பு
அது 91 92 தொடங்கி நடந்த அந்த கால வாழ்க்கையையும், அதற்கு பிறகு 2009க்கு பிறகு அதற்கு முன்பு நடந்த அந்த வாழ்க்கையும் நிலத்தையும் நிகழ்வுகளையும் படைப்புகளாக எழுத தொடங்கினார். அந்த படைப்புகளாக எழுதி வெளிக்கொண்டு வருகிற ஒரு நிகழ்வு என்பது இப்பொழுது தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப இப்படி உருவாகி எழுதி கொண்டு வரக்கூடிய இதன் மூலமாக தமிழ் நவீன இலக்கியத்தில் போர் இலக்கியம் என்ற ஒரு மிக முக்கியமான வகையும், புலம்பெயர் இலக்கியம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு வகையான வகையும் நமக்கு உருவாகி இருக்கிறது. இப்படி உருவாகி இருக்கக்கூடிய இந்த மரபை தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள் எப்படி வாசிப்பது, எப்படி புரிந்து கொள்வது? அப்படி புரிந்து கொள்வதற்கான ஒரு மிக எளிய மேலோட்டமான அறிமுகமாகத்தான் நான் இந்த சொற்பொழிவை உங்களுக்கு கட்டமைத்திருக்கிறேன். அது உங்களுக்கு இந்த ஈழ தேசிய இன போராட்டத்தின் இந்த ஒரு நீண்ட நெடிய வரலாறு என்பது பற்றி நீங்கள் தேடி வாசிக்க வேண்டும். அது ஏன் அப்படி நிகழ்ந்தது என்பதற்கான காரணங்களை கண்டறிய வேண்டும். அந்த காரணங்கள் என்பதை முதன்மையாக ஒரு பெரும்பான்மை தேசிய இனம் சிறுபான்மை என்பதை தவிர வேறு எந்த விதமான காரணங்களும் இல்லை. நீங்கள் இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் அந்த பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலியர்களால் நாள்தோறும் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். என்ன நடந்தது? அந்த இஸ்ரேலியர்கள் என்பவர்கள் பெரும்பான்மையான யூதர்கள். அந்த யூதர்களை 1909ஆம் ஆண்டு தொடங்கி ஒரு ஏறக்குறைய ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த யூதர்களை கடுமையாக அடித்து துரத்தினார்கள். எங்கும் அவர்கள் வாழக்கூடிய சூழல் இல்லாத ஒரு கொடுமை வந்தது. அந்த யூதர்களுடைய அந்த கொடுமையான வாழ்க்கையை சொல்வதற்காகத்தான் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் அவர்கள் ஒரு வார்த்தையை கண்டுபிடித்து எழுதினார்கள். அந்த வார்த்தை தான் டயஸ்பொரா. அந்த டயஸ்பொரா என்ற வார்த்தையை நீங்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அகராதியில் தேடினால் இந்த யூதர்கள் விரட்டியடிக்கப்பட்டது, அவர்கள் உலகம் முழுவதும் குடிபெயர்ந்தது, அந்த குடிபெயர்ந்து இன்றைக்கு வாழக்கூடியது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், உலகத்திலேயே மிகப்பெரிய விஞ்ஞானிகளும் மிகப்பெரிய அரசியல் விற்பனர்களும் தத்துவவாதிகளும் அந்த இனத்தில் தான் அதிகம். கார்ல் மார்க்ஸ் கூட ஒரு யூதர் இனத்தை சேர்ந்த மனிதன் தான். அப்படி உருவாகி வந்து அவர்கள் ஒரு இடத்தை பிடித்து அங்கு செட்டில் ஆகி அங்கு இருக்கக்கூடிய வாழ்முறை அவர்களுக்கு கிடைத்த பொழுது அந்த மண்ணில் முன்னாடி யார் இருந்தார்களோ அவர்களை அங்கிருந்து விரட்டுவதுதான் தங்களுடைய முதல் வேலை என்று இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பாலஸ்தீனியர்களை விரட்டும் இந்த யூத கூட்டம், இந்த யூத மரபில் வரக்கூடியவர்கள், அவர்களுடைய நிலைமை அது அமெரிக்காவின் உதவியோடு அவர்கள் செய்யக்கூடிய இந்த கொடுமையான உலகம் தழுவிய இந்த போர் பற்றி நீங்கள் அண்மை காலங்களில் நிறைய அறிந்திருப்பீர்கள். அங்கு ஒரு யூத தேசிய இனமும் பாலஸ்தீனிய இஸ்லாமிய பின்புலத்திலுடைய ஒரு இனமும் அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய முரண்கள் தான் உலகத்தில் மிகப்பெரிய போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய சிறிய வடிவமாக, இதனுடைய வெவ்வேறு வடிவமாக இன்றைக்கு நம்முடைய இந்தியாவிலும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையிலும் அந்த நிகழ்வுகள் நடக்கின்றன. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த விஷயங்கள் கூர்மைப்பட்டு வருகின்றன. கூர்மைப்படுவதில் மிக முக்கியமான ஒன்று, இந்த இந்தியா என்கிற பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட இந்த பகுதியில் தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தேசிய இனத்திற்கு கொடுக்க வேண்டிய மத்திய அரசு என்று சொல்லக்கூடியவர்கள் கொடுக்க வேண்டிய அந்த உரிய பணத்தை கொடுக்கிறார்களா? ஏன் கொடுக்கவில்லை? அவர்கள் பெரும்பான்மையாக வளர்த்தெடுக்கிற இந்தி மொழியை நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, ஏன் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள்? இதெல்லாம் இன்றைக்கு சமகாலத்தில் இந்த கணத்தில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளோடு பக்கத்திலே இருந்த அந்த இலங்கை சொல்லக்கூடிய அந்த சின்ன குறுந்தீவில், 4 பக்கமும் நீர் சூழ்ந்த அந்த குட்டி தீவில் இப்படியான கொடுமைகள் எப்படி நிகழ்த்தப்பட்டன, இந்த நிகழ்வுகள் என்பது எப்படி நிகழ்ந்தது என்பதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொன்னேன்.
இந்த நிகழ்வின் ஊடாக என்ன நடந்தது? இந்த நிகழ்வின் ஊடாக ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு என்பது வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. அது இனிமேல் அது அடுத்து எந்த கட்டத்திற்கு போகிறது என்பது நமக்கு தெரியாது. இன்றைக்கு அதற்கான எந்த அடிப்படையான அந்த போக்குகளையோ அது சார்ந்த விஷயங்களையோ எதையுமே நம்மால் காண முடியாத ஒரு வகையான குழப்பமான மனநிலைமையில் நாம் இது இருக்கிறோம். ஆனால் இந்த 2009க்கு முன் நடந்த இந்த நிகழ்வுகளை எப்படி இலக்கியமாக்கி இருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது அதில் இந்த குணா கவியழகன் என்பவர் எழுதியிருக்கக்கூடிய அவர் ஒரு 6 நாவல் எழுதியிருக்கிறார். அந்த அவருடைய முதல் நாவல் நஞ்சுண்ட காடு, 2வது நாவல் விடமேறிய கனவு, 3வது நாவல் அப்பால் ஒரு நிலம், 4வது நாவல் கற்ப நிலம், அதற்கு அடுத்த நாவல் போருழல் காதை, கடைசியாக அண்மையில் அவர் எழுதியிருக்கக்கூடிய நாவல் கடைசி கட்டில் என்று சொல்லக்கூடிய அந்த நாவல். இந்த நாவலில் பேசக்கூடிய செய்திகள் என்பவை என்ன மாதிரியான வடிவத்தில் இருக்கிறது? அது அந்த நஞ்சுண்ட காடு என்ற அந்த முதல் நாவலுக்கு விடுதலை போராட்டத்தின் மிக முக்கியமான போராளிகளில் ஒருவராக இருந்த காவே பாலகுமாரன் அவர்கள் எழுதியிருக்கிற அந்த முன் உரை ஒரு மிக முக்கியமான பதிவாக நான் கருதுகிறேன். அவர் அந்த ஊரில் நடந்த இந்த இன அழிப்புக்கு எதிரான இலக்கிய உருவாக்கம் எப்படி நடந்தது என்பது பற்றியான ஒரு விரிவான வரலாற்றை அவர் பதிவு செய்திருக்கிறார். அவர் 1950களின் பிற்பகுதியிலே புதிய நிலைப்பாடொன்று முன்வைத்த தலையசிங்கம் எழுதிய நாவலான ஒரு தனி வீடு, தமிழன் கனவினை எழுதிய காசி ஆனந்தனின் வெளியார் வருகை, 1968 நெடுங்கவிதை எழுதிய சண்முகம் சிவலிங்கம், சிறுகதை ஆசிரியரான பிரான்சிஸ் சேவியர், வரதர், ஆசே முருகானந்தம், ராசரத்னம் போன்றவர்களோடு முருகையன், வில்வரத்னம், சேரன், ஜெயபாலன், டேவிட்ஸ், சாந்தன், பத்மநாபன், புதுவை ரத்னதுரை, ஏசுராசா, எம்ஏ நுகுமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பழம் தலைமுறை இந்த தமிழ் சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த விசிவுகளை தங்களுடைய கவிதைகளாலும் சிறுகதைகளாலும் அந்த நாவல்களாலும் எப்படி கட்டமைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு விளக்கத்தை அவர் தருகிறார். இப்போ இது 1970களின் பின்னான இம்மாற்றம் 83 ஜூலை இனவழிப்பின் மின் மிக தெளிவான பிரிகோட்டை உருவாக்கியது. தாமும் தமது சந்ததியும் சந்ததியாகப்பட்ட கொடும் வடு, சுமந்த அவமான பழு அனைத்தையும் நீக்க இளைய தலைமுறை தீர்க்கமான முடிவெடுத்தது. இம்முடிவின் பின்னாலான வரலாற்றின் இலக்கிய தொகுப்பே இன்றைய ஈழ போராட்ட பேர் இலக்கியம் என்று அவர் சொல்கிறார். அந்த பேர் இலக்கியம் ஒரு போர் இலக்கியமாக வடிவம் பெற்றிருப்பதாக சொல்கிறார். இப்போது போராளிகளே படைப்பாளிகளாகினர், தமது கதையை தாமே எழுதினர். இது இவ்வாறுதான் தொடங்கியது, இப்போது அது நிகழ்கிறது. வழிகாட்ட துணை நிற்க எவருமற்ற எதுவித ஆயத்தம் மற்றும் கையில் எதுவுமற்ற நிலையிலும் தமிழீழத்தாயின் புதல்வர்கள் போருக்கு கிளம்பினர். எவருமற்ற வெளிகளிலே அலைந்தனர். அருகில் அணைந்து படுத்து கிடந்த பிள்ளைகளை காணாமல் தாய்மார்கள் ஓவென அலறினர். வயிற்றிலே நெருப்பை கட்டியது போல் பதறினர். இவ்வாறாகத்தான் ஈழ விடுதலை போராட்டம் ஆரம்பித்தது. இவ்வரலாறு மிக அற்புதமாக பதியப்பட்ட கதைதான் இந்த ரஞ்சன் குமாரின் கோசலை என்று சொல்லக்கூடிய ஒரு கதை. உலக இலக்கியங்களுள் சேர்த்து வைத்து பார்க்க வேண்டிய சிறுகதை இது. தமிழ் தாயினதும் அவளது புதல்வர்களின் விசும்பல், அலைதல், படுகாயமுற்று அவயமிழந்து குற்றுயிராதல், மண்டையோடுகள் சிதறி கிடத்தல், பயிற்சிக்காக கண்காணாத தேசம் போதல், பிரிவு துயர், அலைந்து உழலல், போராட்ட ஓர்மம் கோசலையின் வரிகளின் வழியே நாம் காண்கிறோம். சிறு வயதில் இருளை கண்டு பயந்த அம்மக்கள் பக்கத்திலே ஒட்டியபடி படுத்திருந்த புதல்வர்கள் யாருமற்ற வயல்வெளிகளிலே பிசாசுகளும் உலாவத் தயங்கும் நடுநிசி வேலைகளிலே இவ்வாறு திரிய எவ்வாறு பழகினர்? இந்த பயங்கர சத்தங்களை எவ்வாறு தாங்குகின்றனர்? இந்த ஆபத்துக்களை எவ்வாறு விருப்புடன் ஏற்றுக்கொள்கின்றனர்? இவ்வளவு வேகத்தையும் பெரும் சினத்தையும் இவர்களில் விதைத்தவர் யார்?
என்று அங்கு நடந்த அந்த ஈழப்போரின் கொடுமைகளையும் அதன் வழியாக உருவான இலக்கிய வடிவங்களையும் அவர் பேசுகிறார். பிள்ளைகள் எங்கே என்ற குரல் தமிழ் தேசம் முழுவதும் ஒலித்தது. ரஞ்சன் குமாராவால் இப்பொழுது அப்படி ஒரு கதையை எழுத முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் 1980களுக்கு பின்னான மாற்றங்களை அவர் விரிவாக பதிவு செய்திருக்கிறார். அவருடைய அந்த 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 பின்புலத்தில் அவருடைய மோகவாசல் என்ற தொகுப்பு முக்கியமானது. இவ்வாறாக அன்னை மடியின் இதமான சூட்டில் இருந்து விலகியவர்கள் என்னவானார்கள், எங்கு போனார்கள், என்ன செய்தார்கள், என்ன எண்ணினார்கள், எவ்வாறு கொடிய தனிமை நிரம்பிய இவ்வித முற்பட்டறிவுமற்ற வாழ்விற்கு முகம் கொடுத்தார்கள். இவ்விலக்கிய பகுதிகளிலே தமிழ் கூறும் நல்லுலகிற்கு புத்தம் புதிய வரவாக போர் இலக்கியமாக விரிவதை நாம் காண்கிறோம். இதுவரை எழுதியவர்களை விட எழுதப்பட்டதை விட இவை வேறுபட்டவை. போராட்டத்தின் மறுபக்கம், இன்னொரு முகம், முழுமையொன்றின் இன்னொரு பகுதி. ஏனென்றால் இவை போருக்குள் இருந்து போர் செய்தவர்களால் போர் செய்யப்படும் பொழுது எழுதப்படுகிறவை. கோசலை பற்றி குறிப்பிடும் பொழுது பேரா சிவத்தம்பி தமிழ் புனைகதை வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் பிறந்தது என்றார். இப்பொழுது கவியழகன் நஞ்சுண்ட காடு என்ற இன்னொரு புதிய அத்தியாயம்தான். ஆயினும் ரஞ்சன்குமாருக்கும் கவியழகனுக்கும் இடையில் நடந்தவை மிக முக்கியமானவை. பொதுவில் போர்க்காண்டத்தின் தொடக்க நிலையாக சுபாஷ் எழுதிய கொக்குகளாய் படைமுகம் தாக்குதல் பற்றிய கதையான விடிவிற்கு முந்திய மரணங்கள் என்கிற குறுநாவல் முக்கியமானது. எனினும் அதிகம் வாசிக்கப்பட்ட நூலான கேப்டன் மலரவன் இன்னொரு தாக்குதலில் வீரச்சாவடைந்தவர் எழுதிய நெடுங்கதையான போர் உலா என்பது மிக முக்கியமானது. வனத்தின் வனப்பும் வனத்திடை வாழ்வுமாக ஒரு பயண குறிப்பாக மணலாறு என்னும் இடத்திலிருந்து மாங்குளம் சென்று அங்கிருந்து படைமுகமாய் தாக்கி அழித்த கதை அற்புதமாக பதியப்பட்டு ஒரு புதிய போர் இலக்கிய வரவின் குறிகாட்டியது. இதனைத் தொடர்ந்து பலவாக இல்லாவிட்டாலும் சிலவாக இலக்கியங்கள் வெளிவரத் தொடங்கின. இதே வேளை 1955 கோவிந்தன் எழுதிய புதியதோர் உலகம் விடுதலை போரின் மற்ற முகத்தினை பயிற்சி பெற தமிழகம் சென்ற பரிதவித்தோர் துயர கதையை பதிவு செய்கிறது. அந்த நாவலை நான் படித்திருக்கிறேன். அந்த நாவல் என்பது ஈழ போராட்டம் பற்றியான ஒரு மிக துல்லியமான தத்துவார்த்த ரீதியான கோட்பாடுகள் சார்ந்து, இயக்கங்களின் செயல்பாடுகள் சார்ந்து எப்படி அது நிகழ்ந்திருக்கிறது என்பதை அந்த கோவிந்தனின் புதியதோர் உலகம் மிகச் சிறப்பாக பதிவு செய்திருக்கிற ஒரு நாவல். அது இப்பொழுது அண்மையில் மறுபதிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள் அந்த நாவலை அருள்கூர்ந்து வாசிக்க வேண்டும். நான் அந்த நாவல் வெளிவந்த காலங்களிலேயே 2-3 முறை நான் படித்திருக்கிறேன். இந்த போர் இலக்கிய வரவில் புதியதோர் உலகம் தொடர்ந்து பின்னர் உருவாக ஈழ போராட்ட இயக்கத்தில் முரண்பாடுகளை உள்முகத்தின் போரின் மறுபக்கமாக வேறு கோணத்தில் தனது மனநிலைமைக்கேற்க விவரிக்கும் இலக்கிய தரமுள்ள சிறுகதை நெடுங்கதைகளும் தோன்றி வாசிப்பு தளத்தை பெற்றன. மலரவனின் கதை சொல்லும் போராளிகள் தோன்றினர். தூயவன், மலைமகள், தமிழ்கவி என சிலரை குறிப்பிடலாம். இவர்கள் எல்லாம் போராளிகள். இந்த போராளிகள் எல்லாம் ஆயுதம் தாங்கி போராடியவர்கள். இந்த போராட்டத்தில் இருந்து அவருடைய கதைகளை எழுதியவர்கள். போரின் மருத்துவ பக்கத்தையும் இராணுவ நுட்பங்களையும் கதையாக சுவைபட இவர்கள் விரிவித்திருக்கிறார்கள். இன்னொரு போர் முகம் இவர்களுடைய கதைகளின் ஊடே நாம் கண்டுபிடிக்கிறது. மலைமகளின் சொற்கட்டும் அது சிக்கனமாக கட்டமைக்கும் விதமும் அவரை ஒரு தரமான சிறுகதையாக்கியாக உள்ளது. 2004 போர் நிறுத்தம் நிகழ்ந்த காலங்களில் இந்த பகுதிக்கு சென்று பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்பொழுது இந்த மலைமகள் அவர்களை நான் சந்தித்தேன். அவர்கள் அப்பொழுது இப்படி ஒரு எழுத்தாளர் என்பது எனக்கு தெரியாது. அவர் அந்த துப்பாக்கியோடு இருந்த அந்த கோலம், அவர் இவ்வளவு சிறந்த ஒரு கதை உருவாக்கிய கதை சொல்லி என்கிறதையும் இன்றைக்கு நினைத்து பார்க்கிற பொழுது அந்த மண்ணில் உருவாகிய அந்த போர் இலக்கியத்தின் அந்த வீரியத்தை, அந்த பின்புலத்தை நம்மால் இன்றைக்கு கண்டறிய முடிகிறது. மிக இளைய வயதிலேயே முதிர்ச்சியான ஒரு மரபை இந்த குணா கவியழகன் பெற்றிருப்பதாக இந்த பாலகுமாரன் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த கதைகள்
இவர் பேசக்கூடிய இந்த நஞ்சுண்ட காடு என்ற கதையில் காட்டின் மௌனமும் அந்த மௌனத்தின் ஒளியும், காட்டின் இருளும் அந்த இருளின் ஒளியும் அவர் சொற்களில் இட்டுக்கட்டும் விதம் இதுவரை காடுகள் பற்றி எழுதிய எழுத்தாளர் வரிசையிலே அவரை சேர்த்து விட தூண்டுகிறது. இந்த நாவல் முழுவதும் ஒரு வழி பரவி கிடக்கிறது. வாழ்வின் இருண்ட பக்கங்கள், வறுமை, இல்லாமை என்கிற பெரும் துயர், இதற்குள் வாழத் துடிக்கும் மனிதர்களின் வெகு யதார்த்தமான பதிவுகளின் தொகுப்பாகிறது. மனித தேடலின் ஒரு பகுதிதான் இந்த நாவலாக நஞ்சுண்ட காடாக உருவாகியிருக்கிறது என்று சொல்வது. இந்த வகையில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம், ஒரு ஈழப்போரை எழுதத் தொடங்கிய ஒரு படைப்பாளி எப்படியான எழுத்துக்களை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்பதை நான் இந்த பாலகுமாரன் அவர்களுடைய அந்த பதிவுகளிலிருந்து உங்களுக்கு சொல்ல முயற்சி செய்திருக்கிறேன். அதே போல அவருடைய இரண்டாவது நாவலான விடமேறிய கனவில் அந்த குணா கவியழகன் எழுதுகிற பொழுது, என் முதல் நாவல் நஞ்சுண்ட காடு தமிழீழ போராட்டத்தின் இறுதி போருக்கு முன்னான சமாதான சூழல் நிலவிய பொழுதில் எழுதப்பட்டது. அறிவு தந்த திண்ணியமான ஒளியால் ஆள் மனம் அபாய சங்கெடுத்து ஊதி என்னுள் அலறிய பொழுது நான் பொறுக்க ஒண்ணாது போரின் பாடுகளை பொங்கி வந்த கண்ணீரில் தாள்கள் தோய எழுதினேன். எழுதிய பொழுதில் எவர் கண்ணிலும் படாது போன நஞ்சுக்காட்டின் வாழ்வு எங்கள் கண்களையே குத்தியது. தமிழீழமே பிரளயத்தை கண்டு முள்ளிவாய்க்காலின் நந்திக்கடலில் மோதி அழிந்தது. எஞ்சியவரிடம் எஞ்சி போன வாழ்வு, இதை சுமக்கவும் முடியாமல் இறக்கவும் முடியாமல் மனித மனத்தின் விந்தையான பாடுகளில் விடமேறிய கனவாய் வீழ்ந்து வருகிறது தமிழ்ச்சாதியின் வாழ்வு என்று சொல்லி இந்த அவருடைய இரண்டாவது நாவல் பற்றி அவர் எழுதுகிறார். இப்பொழுதும் சங்கெடுத்து ஊதாமல் சாமங்களில் தலைமோதி அலரும் கனவிலிருந்து விடுதலை பெற்று நான் அமைதி கொள்ள முடியாது என்று உணர்ந்தேன். விளைவு நிசிகளில் கொதிக்கும் இரத்தம் தாள்களில் வழிந்து கதையாகி போனது. காலமுகத்தில் கையளிக்க நேர்ந்தது. வாழ்ந்த வாழ்வு குறித்து கர்வம் எதுவும் இல்லை, கழிவிறக்கமும் எனக்கு இல்லை. கால நதியில் என் கடப்பாடுகள் நிறைவேற்றப்பட்டன, மேலும் படும் என்று அந்த அவருடைய இரண்டாவது நாவலில் அவர் பேசுகிறார். அந்த நாவலுக்கு அவர் ஒரு சின்ன குறிப்பாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு 4-5 வரிகள், வாழ்வு அறிந்ததெல்லாம் வழிகள் தான், கதைகள் கண்டெடுத்த சொற்களோடு தான் வந்தேன் நான் உங்களிடம், இல்லவே இல்லை. வழியறிந்த சொற்களோடும் வருகிறேன் உங்களிடம். வழிகளுக்கு வல்லமை உண்டு என காட்டுவீரா? இல்லை. வீணில் விழுந்தவன் என்ற எண்ணை தூற்றுவீரா? என் சனமே, நான் அறியேன். காலம் அறியும் அதை கதை சொல்லி போவது என் கடன் என்று அவர் எழுதுகிறார். இந்த படைப்பாளிகள் நான் இதுவரை வாசிக்கக்கூடிய இந்த மொழிக்குள் அவர்கள் செயல்படுகிற அந்த மனநிலைமை, இவைகளெல்லாம் தமிழில் இதுவரை இல்லாதது. தமிழ் ஒரு புதின மரபுக்குள்ளே, ஏனென்று சொன்னால் இவை ஒரு புனை இல்லை. ஒரு 100% ஒரு வாழ்ந்த வாழ்க்கையை புனைவாக எழுதுவதற்கு மேற்கொள்ளப்படும் ஒரு முயற்சி. அப்பொழுது அதற்குள் அவர்கள் புனைவாக்கி கொண்டாலும் கூட அது நிகழ்ந்த வாழ்க்கையின் வேறு ஒரு சொல் வடிவமாகத்தான் அது பதிவாகிறது என்று பார்க்க முடிகிறது. அவருடைய அப்பால் ஒரு நிலம் என்ற 3வது நாவலில் தமிழறிந்த திணைகளில் அதிகம் கண்டு கொள்ளப்படாத போர் நிலத்து மக்களின் வாழ்வுப்பாடுகளை அதன் யதார்த்த நிலையில் சொல்லிவிடுவதற்கான மனவேட்கையினால் சில காலமாக உந்தப்படி இருக்கிறேன். சொந்த அரசிழந்த ஓர் இனம் இன்னொரு இனத்தின் ஆதிக்க பிடியில் சிக்கி அழியும் போது உருவான போரில் அழிவை காணும் வாழ்க்கைக்கும் கொடும் போரை எதிர்கொண்டபடி வென்றுவிடலாம் என்ற நம்பிக்கையில் கையில் இருக்கும் நாட்களை வாழத் துடிக்கும் யதார்த்தத்திற்கும் இடையிலான பாடுகளே இங்கு போர் நிலத்து வாழ்வாக விரிகிறது. தமிழீழத்தவர்கள் முகம் கொடுத்த போர் நவீன காலத்தில் தமிழருக்கு புதிதாக ஒரு வாழ்வையே திணித்து விட்டது. 2006 பின் கொடுங்கரம் கொண்டு விடுதலை போரை தாங்கும் மக்கள் சமூகத்தை எதிரிகளாகவும் இலக்குகளாகவும் கொள்ள இலங்கை அரசும் அதன் கூட்டாளி அரசுகளும் முடிவு செய்து நிகழ்த்திய போரில் தமிழீழத்தவர்களின் ஆயுத போர் அழிவுற நேர்ந்தது. 2 தலைமுறைகள் நீடித்த ஆயுத போர் தன் காலத்தில் உலகில் தனித்த கவனம் பெறும் வளர்ச்சியையும் பல வெற்றிகளையும் பெற்றிருந்த போதும் இறுதியில் அதன் அழிமுகம் மனித வாழ்வின் பாடுகளில்
வினோதமான அனுபவங்களை கொடுத்தது. இந்த நூற்றாண்டில் உலக நாகரிகம் கைவிட்ட ஒரு மக்கள் சமூகத்தின் அழிவுப்பாடுகளவை. கால நதியில் அந்த வாழ்வை கையளித்து விட நான் முயலுகையில் மனம் பதறி அகத்தில் அலைகழிக்கிறது. படைப்பில் இயங்க பற்றுக்கொள்ள மறுத்து அகத்திலே அழுது அழிகிறது என்று அந்த அவருடைய 3வது நாவல் பற்றி சொல்கிறார். 4வது நாவல் பற்றி அவர் சொல்கிற பொழுது அந்த போர் நடந்த காலங்களில் மக்கள் எதிர்கொண்ட மிகப்பெரிய கொடுமை என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அடிக்கடி இடம்பெயர்வது என்பது. அந்த இடம்பெயர்தல் என்பது ஈழத்து மக்களின் வாழ்க்கையில ஒரு மிக மிக முக்கியமான கொடூரமான ஒரு வாழ்க்கை. அதை அடிப்படையாக கொண்ட இந்த கற்ப நிலம் என்ற இந்த நாவலில் ஒரு குலப்பாடகன் தன் கூட்டத்தின் வாழ்வையும் தாழ்வையும் பெருமையையும் சிறுமையையும் பாடி தீர்ப்பதில்தான் அமைதி கொள்வான். குளங்களுக்குள்ளும் ஆறா காயங்களும் தீரா வேட்கைகளும் இருப்பது குலப்பாடல்களில் எப்பொழுதும் உறைந்து கிடக்கும். அவன் மனம் கொத்தளிப்பின் வழியே குலத்தின் அச்சொட்டான குணம் வெளிப்படும். ஒருவேளை என்னுள்ளும் அத்தகைய மனம்தான் இயங்குகிறதோ என்னவோ, அது சரிதானாவென்றால் இது ஈழக்குலத்தின் கதை. பாத்திரங்கள் என்னோடு மெய் பேசுவது போல மனிதர்கள் ஒருபோதும் பேசுவதில்லை. அது சாத்தியமும் இல்லை போலும். மனிதர்கள் தாம் ஏற்கிற பாத்திரம் போல்தான் வாழ்வு அவர்களை நடிக்க தூண்டுகிறது. தாங்கள் என்னவாக உண்மையில் இருக்கிறோம் என்பதையே அறிய இயலாத மனச்சிக்கலுக்குள் மாட்டி விடுகிறார்கள். ஆனால் ஒரு எழுத்தாளனின் கையில் பாத்திரமாக சிக்கும் பொழுது கட்டிய வேஷமெல்லாம் அவிழ்த்து போட்டு மன நிர்வாணத்தை காட்டுகிறார்கள். பின் அவர்களே எழுதி முடிக்கிறார்கள். அப்படியென்றால் இது ஒரு மனித பெருநாடகத்தின் கதை என்று அவருடைய அந்த கற்ப நிலம் நாவலை பற்றி அந்த குணா கவியழகன் பேசுகிறார். அவருடைய போர்வுடல் காதை பற்றி அவர் சொல்லுகிற பொழுது, சிலுவை ஏற்பவர்கள் தம் எதிரியின் மரணத்திற்கு மகிமை சேர்க்கிறார்கள். காருண்யம் காலாவதியாகி போன கால மடிப்பில் இடறி துடித்தது வாழ்வென்னும் சொல். புத்தரும் கர்த்தரும் விடமுண்ட கண்டனும் மறித்தே போயினர் என்றுணர்ந்த காலம் இது. மனிதரே மனிதரை வீழ்த்தினர், மனிதரே மனிதரை மீட்டினர். ஒருவன் தன் வாழ்வுக்கு எழுத்தை சாட்சியாக நிறுத்த முடியாது, தன் எழுத்துக்கு வாழ்வை சாட்சியாக நிறுத்த முடியும். இதுவரையான என் எழுத்தை போலவே போருழல் காதையும் வாழ்வையே சாட்சியாக்கி துணிந்ததுதான் இந்த படைப்பு என்று அவர் பேசுகிறார். இப்படி ஒரு 2006 தொடக்கம் இந்த அவர் எழுதி முடிச்சிருக்கிற இந்த 2024 வரையான ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளில் இந்த குணா கவியழகன் என்று சொல்லக்கூடிய ஒரு படைப்பாளி ஒரு மீள் மனநிலைமையோடு தான் வாழ்ந்த, அவர் ஒரு ஈழப்போரில் போர்க்களத்தில் நேரடியாக பங்கு கொண்ட ஒரு போராளியும் கூட. அப்படியான ஒரு போராளி அந்த மண்ணில் நிகழ்ந்த அந்த வாழ்க்கையை அவர் புனைவாக நாவலாக உருவாக்குகிற பொழுது அவர் சார்ந்த மனநிலைமையை அவருடைய சொற்களிலேயே நான் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். இப்பொழுது அந்த நாவல்களில் பேசப்படும் பாத்திரங்கள், அது சார்ந்த விஷயங்கள், இதையெல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் என்னுடைய கால அவகாசத்தில் என்னால் அதை செய்ய முடியவில்லை. அதற்கென ஒரு 2 மாதம் 3 மாதம் ஒதுக்கி செய்ய வேண்டிய வேலையை இப்படி எளிதாக செய்ய முடியாது என்பதனால் நான் அதை செய்யவில்லை. மாறாக ஒரு ஈழப்போரின் விளைவாக அதை உருவாக்கிய ஒரு படைப்பாளியின் எழுத்து மனநிலைமை எப்படி இருக்கிறது என்பதை உங்களோடு நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டேன். அண்மையில் அவர் இந்த டிராஸ்கி மருது அவர்களுடைய பாராட்டு விழா ஒன்றில் அவர் பேசியதை நான் கேட்டேன். அது ஒரு மிக முக்கியமான பதிவாக எனக்கு பட்டது. அதாவது ஜெனோசைடு என்று சொல்லக்கூடிய இன அழிப்பு நடந்த அந்த மண்ணில் இன்றைக்கு மெமோசைடு என்று சொல்லக்கூடிய நினைவுகளை அழிக்கும், நினைவுகளை சொல்லாதீர்கள், கடந்த காலத்தை மறந்து போங்கள், தமிழர்களின் அடையாளம் பற்றி பேசாதீர்கள், மாவீரர்களை மறந்து விடுங்கள், எங்கள் மீது நினைவுகளை அழிக்கும் யுத்தம் கடுமையாக தொடுக்கப்படுகிறது. எனவே நாங்கள் மீண்டும் மீண்டும் நினைவழிப்புக்கு எதிராக நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள்
நினைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். போர் முடிந்தாலும் போராட்டம் முடிவதில்லை. நாங்கள் ஒரு சமூக மனிதனாக வாழ்வதற்கான முயற்சியே இந்த வகையான புனைவுகளாக உருவாகிறது என்பது பற்றி அவர் அன்றைக்கு அந்த கூட்டத்தில் பேசினார். இங்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு 2009 முள்ளிவாய்க்காலோடு அழிக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய இன அழிப்பு போருக்கு பிறகு அதில் தங்கி அதில் வாழ்ந்து அதில் நேரடி பங்கு கொண்ட ஒரு மனிதரின் புனைவு சார்ந்த உலகம் எப்படியாக இருக்கிறது, இன்றைக்கு அது எப்படி செயல்படுகிறது, அது இன அழிப்பில் தொடங்கி இன்றைக்கு நினைவு அழிப்புகளாக அந்த சமூகம் செயல்படுகிறது, இதிலிருந்து அந்த சமூகம் என்னவாக போகிறது என்பது பற்றியான பதிவுகளாக அவருடைய அந்த அந்த புதின பதிவுகளை நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ குணா கவியழகன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் ஏறக்குறைய இப்போ அண்மை காலங்களில் இந்த போருக்கு பின்பு அவர் வெளிநாடுகளில் சென்று தங்கி வாழ்ந்து கொண்டு இந்த புனைவுகளை செய்தாலும் அவருடைய புனைவு என்பது அடிப்படையில் அந்த ஈழ மண், அந்த ஈழ மண்ணில் இருக்கக்கூடிய அந்த வாழ்முறை, அது போரின் ஊடாக அந்த மக்கள் எதிர்கொண்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கையோடு நேரடி தொடர்புடைய அவருடைய தொடர்பு, இதை புனைவாக்கும் ஒரு முயற்சியாக இருந்தது. இதன் இன்னொரு தரையாக மறுதலையாக நமது நண்பர் சோபா சக்தி அவர்களை நான் பார்க்கிறேன். சோபா சக்தி அவர்கள் அண்மையில் காலம் என்ற ஒரு பத்திரிகை வந்திருக்கிறது. அதுல ஒரு அவருடைய சுருக்கமான வாழ்க்கை குறிப்பை பற்றி ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த சுருக்கமான வாழ்க்கை குறிப்பு அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிந்தது என்றாலும் நான் இந்த பேச்சுக்காக அதை மீண்டும் இப்பொழுது வாசித்தேன். அப்பொழுது ஒரு இளம் சிறுவனாக ஏறக்குறைய ஒரு 15 வயதிலேயே இந்த உலகத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிறுவனாக வளர்ந்து, அப்பொழுது அந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு சிறு ஊரில் வாழ்ந்து, அந்த ஊரில் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது கொழும்பு நகரத்திற்கு வருகிற பொழுது அங்கு அவரை சிறைபிடித்து அவர் சிறையில் இருந்து பிறகு அங்கிருந்து வெளியேறி தாய்லாந்து நாட்டில் வாழ்ந்து அதற்கு பிறகு பிரான்சுக்கு போய் பாரிஸில் வாழ்கிற இந்த வாழ்முறை என்பது அவருக்கு சாத்தியமாயிருக்கிறது. அது அவருடைய அந்த வாழ்முறை ஏறக்குறைய 1986 தொடங்கி 93 பாரிஸில் போய் முடிகிற காலம் வரை அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அதிலிருந்து அவர் 92, 93 காலம் 96 முதல் அவர் எழுதத் தொடங்குகிற அந்த அந்த பழைய வாழ்க்கையை, இந்த வாழ்க்கையின் ஊடாக அவர் பார்க்கிற அந்த அவர் பிறந்த மண்ணில் நடக்கிற நிகழ்வுகளை பதிவு செய்கிற முறையாகத்தான் சோபா சக்தி அவர்களுடைய இந்த பதிவுகள் இருக்கின்றன. ஏறக்குறைய குணா கவியழகனுடைய நேரடி உலகம், நேரடியான அனுபவம் என்பதை விட சோபா சக்தி என்ற ஒரு இன்னொரு கலைஞன் இந்த நிகழ்வுகளை உலகம் தழுவிய எல்லா விதமான நிகழ்வுகளின் ஊடாக நின்று, அந்த நிகழ்வுகள் சரியா, அங்கு நடத்தப்பட்ட போராட்டம் சரியா, அந்த போராட்ட குழுக்களிடையே இருந்த தன்மைகள் என்ன, அந்த தன்மைகளை நான் எப்படி என்னுடைய உலக அரசியல் அறிவு சார்ந்த தன்மையில் நான் பார்க்கிறேன். இதில் இந்த 2 மனிதருடைய பயோகிராஃபி என்று சொல்லுகிற பொழுது நான் நினைக்கிறேன், குணா கவியழகன் அவர்களுக்கு ஒரு மார்க்சியம் சார்ந்த பயிற்சி, அதற்குள்ளான ஈடுபாடு, அதெல்லாம் அந்த அவருடைய படைப்பின் ஊடாக இருப்பதாக கண்டறிய முடியவில்லை. ஆனால் சோபா சக்திக்கு அவர் மார்க்சிய இயக்கங்களோடும் மார்க்சிய வாசிப்போடும் அப்படியான மார்க்சிய இயக்கங்களில் செயல்பட்ட பயிற்சியோடும் அந்த மார்க்சிய தத்துவம் மரபு சார்ந்து இப்படியான தேசிய இன போராட்டங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்பதான பயிற்சியின் ஊடாக அவர் தன்னுடைய ஆக்கங்களை அவர் கொண்டு வருவதாக நான் கருதுகிறேன். அப்படித்தான் அவருடைய சிறுகதைகள், அவர் இப்பொழுது இந்த 97 2024 வரை தான் எழுதிய அந்த 2-3 தொகுதிகளாக வந்த தொகுதிகளை எல்லாவற்றையும் இணைத்து ஒரு 52 சிறுகதைகளை அவர் ஒரு பெரிய வால்யூமாக நம்முடைய நீலகண்டன் கருப்பு பிரதிகள் மூலமாக கொண்டு வந்திருக்கிறார்.
அவர் எழுதிய அந்த நாவல்கள், அவர் எழுதிய சிறுகதைகள், அவர் விரிவாக எழுதிய பல்வேறு கட்டுரைகள், அவர் பலரையும் கண்டெடுத்த அந்த பேட்டிகள், இந்த எல்லாவற்றின் ஊடாக சோபாசக்தியை நாம் பார்க்க வேண்டும். சோபாசக்தி என்ன செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு விரிவான முயற்சியை நான் மேற்கொள்ளவில்லை. மாறாக அவருடைய அந்த அந்த பிரதிகளில் எழுதப்பட்டிருக்கிற, நான் எப்படி குணா கவியழகனுடைய பிரதிகளின் ஊடாக அவரை புரிந்து கொண்டேனோ, அதை போல சோபாசக்தியினுடைய பிரதிகளை அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய சில குறிப்புகளின் ஊடாக எப்படி அவருடைய புனை உலகத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதாகத்தான் நான் இதையும் செய்திருக்கிறேன். இதில் சோபாசக்தியினுடைய கொரில்லா என்கிற முதல் நாவல், பிறகு அவருடைய இரண்டாவது நாளாகிய இம், அது ஒரு மிக முக்கியமான நாவல். இந்த இம் என்று அவர் சொல்லுகிற பொழுது அந்த இம் என்பது இதுதான். 30 வருடங்களாக கொடிய யுத்தம், 1,00,000 மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள், 50,000 அங்கவீனர்கள், 20,000 விதவைகள், 10,000 பேருக்கு வைத்தியம், பூசா, மகசின், கலுத்துறை, இதெல்லாம் ஈழச் சொற்கள், நமக்கு என்ன பொருள் தெரியல. பாரிய இடப்பெயர்வுகள், புலப்பெயர்வுகள், இயக்கங்கள், மாவீரர்கள், தமிழீழ ஒழிப்பு சட்டம், தமிழீழ சிறை, துரோகிகள், பேச்சுவார்த்தை, மானுட ஒன்றுகூடல், பொங்குதமிழ், கதைகளும் பெருங்கதைகளும் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றன. எல்லா கதைகளையும் கேட்டு கேட்டு சொல்லிக் கொண்டிருக்கும் என் சனங்களுக்கு. இந்த எல்லா கதைகளையும் கேட்டு அது என்ன போடுறது இருக்கு இல்லையா, அப்படியான ஒரு அந்த மக்கள் தங்களுடைய இந்த கடந்த கால போரின் வாழ்க்கையின் ஊடாக தங்களுடைய யதார்த்தமான வாழ்முறைகளை இழந்து போய் தங்களுடைய உணர்வு தலங்களில், இதை நம்ம இங்கே சில மாணவர்கள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, இந்த ஈழத்தினுடைய அந்த கொடுமைகள், நான் ஒரு 50,000 அங்கவீனர்கள், 20,000 விதவைகள், 30 வருடங்களாக கொடிய லட்சத்தில் கொல்லப்பட்ட மனிதர்கள், இப்படியான நான் சொல்லுகிற இந்த சொற்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சிரிப்பு போல வருவது ஏன் என்று எனக்கு புரிகிறது. ஏனென்று சொன்னால், இந்த வரலாறுகள் எதையும் நீங்கள் வாசித்ததில்லை. இந்த வரலாறுகள் உங்களுடைய பிறந்த காலத்தில் இருந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதில்லை. எங்களை போன்றவர்களாம் நேரடியாக பார்த்து, நேரடியாக அனுபவித்து, ஊர்வலம் நடத்தி, கோஷம் போட்டு அப்படி வாழ்ந்த முறை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கு இங்கே எதிரே இருக்கக்கூடிய இந்த மாணவ மணிகளை என்னுடைய எடுகோலாக கொண்டு, இது இப்படியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குப்பா, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் நீங்க சிந்திக்கணும்பா, நீங்க படிக்கணும்பா, வாசிக்கணும்பா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நான் சொல்லி கொண்டிருக்கிற பொழுது 2-3 மாணவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து சிரித்து பேசி கொண்டிருக்கக்கூடிய மனநிலைமை எப்படி வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை. இதுதான் வாழ்க்கை. இந்த 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 வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இப்படித்தான் இந்த என்ற 2வது நாவலை சோபாசக்தி எழுதினார். இந்த நாவலுக்கு நமது நீலகண்டன் எழுதியிருக்கக்கூடிய ஒரு முன்னுரை ஒரு மிக முக்கியமான முன்னுரையாக எனக்கு பட்டது. அதை நான் வாசிக்கிறேன். சோபாசக்தியின் 2வது நாவல் முதல் நாவலான கொரில்லாவை போல இதுவும் பேரினவாத கொடுமைகள், இயக்க நடவடிக்கைகள் ஆகியவற்றின் ஊடான அகதியாகி ஐரோப்பாவில் வாழும் ஒருவனின் வரலாறு தான். எனினும் ஆழங்காண முடியாத மனித சுயத்தின் வேறு சில பரிமாணங்களை அடையாளம் காட்டும் முயற்சியாக இந்நாவல் பரிணமிக்கிறது. வெளிக்கடை சிறை படுகொலைகள், மட்டக்களப்பு சிறை உடைப்பு, இவை நம் கண்முன்னே நிகழ்ந்த வரலாற்று சம்பவங்கள். இயக்கங்கள் பிற இயக்கங்களை தடை செய்வதும், கொன்று குவிப்பதும், சொல்லனா கொடும் சித்திரவதைகளை செய்வதும் கூடத்தான். எல்லா புனைவுகளும் இருப்பியற் பிரச்சனைகளை, அவற்றின் ஊடாக மனித சுயத்தை தேடும் நிறைவேறாத முயற்சிகள் தான். வரலாற்று நிகழ்வுகளே மனித இருப்பை தீர்மானிக்கின்றன. போர்ச்சூழல் மனித மனங்களில் ஏற்படுத்தும் சிதைவுகள், லட்சியப்பற்று உருவாக்கும் ஈரமற்ற மனத்திரட்சி, உடல் வாதைகள் குறித்த அச்சத்தை மனித மனங்கள் எதிர்கொள்ளும் விதங்கள்,
நாவலில் சித்தரிக்கப்படுபவை மனதை உறைய வைக்கும் சம்பவங்கள் மட்டுமல்ல, இந்த சம்பவங்களின் ஊடாக மனித மனங்கள் வெளிப்படுத்தும் வித்தியாசமான எதிர்வினைகளும் தான். இதில் இந்த 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 புதினங்கள் இவற்றில் பேசப்படுகிற செய்திகளை இப்படியான பதிவுகளின் ஊடாக, அந்த பதிவுகளில் செயல்படும் அந்த மொழிகளின் ஊடாக, அந்த அந்த குறிப்பிட்ட நாவல்களில் இப்போது சோபாசக்தியை பொறுத்தவரை ரொம்ப ஒரு தனிமையான விஷயம் என்று சொன்னால், ஒரு போரின் விளைவு, அதில் போரிட்டவர்கள், மடிந்தவர்கள், அது சார்ந்த வாழ்முறை என்பதை குணா கவியழகன் பதிவு செய்தால், சோபாசக்தி அந்த ஈழத்து மக்களின் சமூக வரலாறு பற்றி பேசுவார். ஈழத்து மக்களில் சாதிகள் எப்படி செயல்பட்டன என்பது பற்றி பேசுவார். அந்த சாதிகளின் ஊடாக இந்த ஈழப் போராட்டத்திற்கு என்ன தொடர்பு என்று பேசுவார். இந்த மாதிரியான ஒரு சமூக வரலாறு சார்ந்த படைப்பாளியாக ஒரு நிகழ்வை உள்வாங்கி அந்த வடிவத்திற்குள்ளே பயணிக்கிற ஒரு புனைகதை மரபு அவருக்குள் இருக்கிறது. இது குணா கவியழகனிடம் இல்லை. குணா கவியழகன் அவருடைய சோகம், அழிவு, அந்த மக்களினுடைய சாவு, அதில் கிடைத்த அந்த வாழும் முறை சார்ந்த ஒரு பதிவாக, புனைவாக இருக்கிற அந்த மரபில் இருந்து சோபாசக்தியினுடைய இந்த மரபு மாறுபட்டிருக்கிறது என்பதை அவருடைய இந்த நாவலில் ஒரு பட்டியல் ஒன்று கொடுத்திருக்கிறார். அது ரொம்ப அவர் எப்படி அந்த ஈழ சமூகத்தை பார்த்தார் என்பது பற்றியான ஒரு பின்புலம். ஈழ சமூகத்தில் இருந்த சாதிகள், வண்ணார், அதெல்லாம் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு ஒரு நம்பர் கொடுத்திருக்கிறார். 167 பேர். திமிலர் 3246, முக்குவர் 3881, வேளாளர் 35,634, கரையாளர் 8010, பறையர் 1320, நலவர் 5623, இஸ்லாமியர் 303, பள்ளர் 1640, கோவியர் 4017, அருந்ததியர் 62, அம்பட்டர் 365, சிவியர் 34, பரவர் 1840, சாண்டார் 24, கண்ணார் 38, தட்டார் 145, யானைக்கார சான்றார் 43, தச்சர் 887, கயிறுக்கார சான்றார் 43, கைக்கோளர் 70, துரும்பர் 46, ஓடாவி 7, சிங்களவர் 165, பார்ப்பனர் 306, கடையர் 4 பேர். இந்த பட்டியலில் இறுதியில் காணப்படும் கடையர் என்ற குறிப்பு இந்த நாவலுக்குள் இருக்கக்கூடிய அந்த அவர் பேசக்கூடிய சமூக வரலாற்றின் பின்புலமாக இந்த சாதிய சமூக அமைப்பு அந்த ஈழ மண்ணில் எப்படி செயல்பட்டது, அதற்குள்ளான விளைவுகள் என்ன என்பதை இந்த ஈழ போராட்டத்தோடு கொண்டு வந்து இணைக்கக்கூடிய வேலையை செய்கிறார். இப்போ பெரிய சிக்கல் என்னவென்று சொன்னால், ஒரு புனைவு உருவாகிற பொழுது அந்த புனைவு சார்ந்த நிகழ்வுகளின் ஊடாக அது சார்ந்த பதிவுகளை கட்டமைக்கிற முறைமையும், அதே புனைவுகளை கட்டமைக்கிற பொழுது அந்த சமூகத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளுக்கு, அந்த சமூகத்தில் நிகழ்ந்த காரணங்கள், அங்கே இருக்கக்கூடிய சாதிய அடக்குமுறைகள், வேறுபாடுகள், அது சார்ந்து நிகழ்ந்த நிகழ்வுகள் என்ன பங்களிப்பு செய்திருக்கின்றன என்பது பற்றியான ஒரு உரையாடலும் அந்த புதினங்களுக்குள் ரொம்ப முக்கியம். சோபாசக்தி அவற்றை மிக விரிவாக, மிக பரவலாக தன்னுடைய 5 புதினங்களிலும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வடிவத்தில், ஒவ்வொரு முறைமையில், குறிப்பாக அவருடைய பாக்ஸ், அது ஒரு மிக முக்கியமான பதிவு. அந்த அப்படி கொண்டு வருகிற செய்கிற ஒரு புனைவாளராக, புனைகதை எழுத்தாளராக சோபாசக்தியை காண முடிகிறது. அவருடைய சிறுகதைகள் இந்த அவருடைய புதின மரபோடு கூடி இந்த 52 சிறுகதைகள் உள்ள அந்த தொகுப்பை, முதல் சிறுகதையையும் கடைசி சிறுகதையும் நான் வாசித்தேன். இந்த பேசுவது என்பதற்காக அவற்றை நான் வாசித்த பொழுது, எலி வேட்டை என்று சொல்லக்கூடிய அவருடைய முதல் சிறுகதை, ஒரு இளைஞன் ஒரு இப்படியான போர் சார்ந்த உலகத்தின் ஊடாக கொழும்பு நகரத்திற்கு செல்வதும், அங்கு எப்படி அவன் வாழ முடிகிறது என்பதும், அவன் எப்படி ஐரோப்பா போன்ற நகரங்களுக்கு சென்று அங்கு வாழக்கூடிய நிலைமை எப்படி இருக்கிறது என்பது பற்றியுமான அவருடைய சொந்த வாழ்க்கை சார்ந்த ஒரு பதிவாக அந்த கதை இருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய அந்த கடைசி கதையாக இருக்கக்கூடிய மரச்சிற்பம் பாரிஸ் நகரத்திலே
இந்த கில்லட் என்று சொல்லி அந்த காலத்திலே அந்த பிரெஞ்சு புரட்சி நடந்த காலத்திலே கொலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடிய ஆயுதம். அந்த ஆயுதத்தின் வடிவமைப்பாக ஒரு அருங்காட்சியகத்திலே இருக்கக்கூடிய அந்த மரச்சிற்பம், அந்த மரச்சிற்பத்தை பார்த்தவுடன் தனக்குள் ஏற்பட்ட மன உணர்வுகள் எத்தகையது என்பதை விரிவாக அந்த மரச்சிற்பத்தில் பதிவு செய்கிறார். இங்க என்ன முக்கியம் என்று சொன்னால், ஒரு ஈழப் போராட்டத்தில் அடித்து விரட்டப்பட்ட துரத்தப்பட்ட ஒரு சிறுவன் அவனுடைய வாழ்க்கையில் தொடங்கி ஐரோப்பிய நாடுகளிலும் வேறு நாடுகளிலும் வாழக்கூடிய வாழ்க்கையின் ஊடாக பெற்ற அனுபவத்தில் மனித வாழ்க்கையின் அரசியல் பரிமாணங்கள், அது சார்ந்த தன்மைகள், அதில் நடக்கிற நிகழ்வுகள், குறிப்பாக மார்க்சியம் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவ மரபு, அந்த மரபை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அது எப்படி நடைமுறையில் இருக்கிறது என்ற ஒரு புனைவுக்குள் செயல்படுகிற ஒரு உரையாடலையும் அவர் முன்னெடுப்பதை பார்க்க முடிகிறது. இதை நாம் விரிவாக அவருடைய புதினங்களிலும் அவருடைய சிறுகதைகளிலும் வாசித்து நுணுக்கமாக அழகழகாக பேச முடியும். நான் அதை செய்யவில்லை. நான் அதற்கான முக்கியமான காரணம், நான் தலைப்பு கொடுத்த பொழுது நான் இவற்றையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இதில் வாசித்து விட முடியும் என்று நான் நினைத்து செய்தேன். ஆனால் எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இதற்குள் நான் எடுத்த முடிவு என்பது, இங்கு இருக்கக்கூடிய இந்த பச்சை மண்களான இந்த மாணவ மணிகள், நான் பேசக்கூடிய, நான் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகள் எதையும் கேட்காத இந்த பின்புலத்தில் இருக்கக்கூடிய இந்த மாணவ மணிகளுக்கு இந்த ஈழப் போராட்டம் அப்படின்னு ஒன்று நடந்தது, அதுல இவ்வளோ விஷயமெல்லாம் நடந்திருக்கு, அதுல இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறாங்க, இப்படி எழுதியிருக்கிற விஷயத்தையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியறதுக்கான ஒரு மிக எளிமையான ஒரு வடிவமாகத்தான் நான் இந்த உரையை அமைத்துக் கொள்ள விரும்பினேன். உங்களுக்கு இறுதியாக நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்று சொன்னால், இந்த தமிழில் உருவாகியிருக்கிற போர் இலக்கியம், புறநானூறு ஒரு போர் இலக்கியம் என்று சொல்லுவார்கள். புறநானூறு எப்படி போர் இலக்கியமாக அது ஆகியிருக்கிறது என்று பார்த்தால், அந்த சங்ககால சமூகம் என்பது ஒரு சமசீரற்ற சமூகம். ஒரு பக்கத்திலே மிக அதிகமான பழங்குடி மக்கள் இருப்பார்கள், இன்னொரு பக்கத்திலே அதை விட வளர்ச்சி அடைந்த இன்னொரு வகையான இன்னொரு மக்கள் இருப்பார்கள். இன்னொரு பகுதியில போய் பார்த்தீங்கன்னா சிற்றரசர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய பகுதிக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு குழு இருப்பார்கள். அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அதை விட கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த வேறொரு வளர்ச்சி அடைந்த இனக்குழுவான சேர சோழ பாண்டியர் என்று பின்னர் சொல்லக்கூடிய அந்த கூட்டம் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த இனக்குழுக்களிடையே அன்றைக்கு நடந்த போர், அதை இந்த பின்னடி நடந்த போரோடு அந்த சங்க இலக்கியங்களிலே பேசப்படும் போர்களை நாம் ஒப்பிட்டு பேசக்கூடாது. அந்த போர்களிலே அவர்கள் மிக பிரதானமாக செய்தது ஆணிரை கவர்தல் தான். ஒருத்தன் கிளம்பி போய் இன்னொருத்தன் இருக்கிற ஆடு மாடுகளை எல்லாம் பிடிச்சிட்டு வர்றது தான். அப்புறம் அந்த ஒரு இனக்குழுக்கான ஒரு காலம் என்பது இப்படியான இந்த கால்நடைகள், அதை செல்வமாக கருதுதல், அதை கவருதல், அது சார்ந்த விஷயங்கள் தான் அங்கு பிரதானமாக இருக்கும். அப்படியான ஒரு சிவிலக்கிய மரபு நமக்கு இருக்கு. அதுக்குள்ள இந்த இனக்குழுக்களுக்குடையே இருந்த போர்கள், சண்டைகள், இதையெல்லாம் இந்த புலவர்கள் தங்களுடைய வசதிக்கு போட்டு எழுதுனதுதான் இந்த புறநானூறு. அந்த புறநானூறுல போய் பார்த்தீங்கன்னா, ஒரு மன்னன்ட்ட போய் இந்த புலவன், நீ ரொம்ப பெரிய ஆளுப்பா, நீ அதெல்லாம் செஞ்சிருக்க, இதெல்லாம் செஞ்சிருக்க, உன்ன மாதிரி ஒரு ஆள் இன்னொரு ஆள் எவனுமே இருக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மிகைப்பட பேசுவதன் மூலமாக அந்த புலவனுக்கு அவன் கொடுக்கிற அந்த ஒரு சன்மானம், அதை கொண்டு வருகிற வாழ்க்கை, அது சார்ந்தியான ஒரு போற்றி பாடுதல் மரபு சார்ந்த மரபுக்குள் சேர்ந்தது தான் புறநானூறு. அது யதார்த்தமாக ஒரு கத்தி வால் கீழெல்லாம் வச்சு இங்க ஒரு 100 பேர் அங்க ஒரு 100 பேர் இப்படியெல்லாம் நின்று பிற்கால சோழர்கள் காலத்துல, பாண்டியர்கள் காலத்துல, பல்லவர்கள் காலத்தில் எல்லாம் நடந்த போர் போல அந்த போர் அந்த காலத்தில் நடந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, அதற்கான சூழல் இல்லை. ஆனால் அப்படி அந்த இனக்குழுக்களிடையே நடந்த அந்த போர்களைத்தான் அவர்கள் இந்த புறநானூறு போர் இலக்கியம், புறம், அந்த இலக்கிய மரபுகளை அகம் புறம் என்று பாகுபடுத்த வேண்டிய
ஒரு புத்திசாலித்தனமான தொகுப்பவர்கள் செய்த பாகுபாடும், அந்த தொகுத்தவர்கள் அவர்கள் காலத்தில் நடந்த போர், அகவாழ்வு இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு பழைய செவ்விலக்கியங்களை வடிவமைத்து அதற்கு கொடுத்த பெயரும், அது சார் வந்த அந்த புறநானூற்று புற இலக்கியம், போர் இலக்கியம் என்ற மரபு, போர் இலக்கியம் என்பது நமது முன்னோடி என்று நாம் சொன்னாலும் கூட உண்மையான போர் இலக்கியம் நமது ஈழத்தின் மூலமாகத்தான் தமிழில் பதிவாகி இருக்கிறது. இந்த போர் இலக்கியம் என்று சொல்லக்கூடுகிற அந்த பதிவு இந்த 1983 தொடக்கம் 2009 வரையான அந்த 19, 7, 25 ஒரு கால் நூற்றாண்டு காலத்தில் அந்த மண்ணில் நடந்த அந்த போர், அது சார்ந்து செயல்பட்ட செயல்கள், அதில் அழிக்கப்பட்ட அந்த இன வழிப்பு, கொலை, குறைந்தபட்சம் இந்த முள்ளிவாய்க்காலில் எவ்வளவு பேர் இறந்து போனார்கள், எவ்வளவு பேர் காணாமல் போனார்கள், எவ்வளவு பேர் அதில் இருந்தார்கள் என்பது பற்றிய புள்ளி விவரம் கூட இன்றைக்கு இல்லை. எல்லோரும் ஒரு ஒரு உத்தேசமாக 30,000 பேர் இறந்து போனார்கள், ஏறக்குறைய 3 லட்சம் பேருக்கு மேல் இடம்பெயர்ந்து எங்கே போனோம் எங்கே இருந்தோம் என்று அறியாமல் போனார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது ஒரு உலகத்திலே நடந்த மிகப்பெரிய இன அழிப்புகளில் இது மிக முக்கியமான. இத்தனை அளவுக்கான இன அழிப்பு ஒரு சிறிய குட்டி நாட்டில் 2.5 லட்சம் மக்கள் வாழ்ந்த ஒரு நாட்டில் நடந்தது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அப்படியான அந்த நிகழ்வுகள் சார்ந்த அந்த போர்களுக்குள்ளே என்ன மாதிரியான அந்த இலக்கிய, இப்போ குணா குணாழகனுடைய அந்த இலக்கியமாக இருக்கட்டும், நண்பர் சோபாசக்தியினுடைய இலக்கியமாக இருக்கட்டும், அது என்ன மாதிரியான தன்மைகளை தனக்குள் கொண்டிருக்கிறது என்பதை மாணவர்களாகிய நீங்கள் உங்கள் புரிந்து கொள்வதற்காக சில விஷயங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். அந்த போர், இதில் 2 அடிப்படையான விஷயம் இருக்கிறது. ஒன்று, போர் முன்பைய இலக்கம், போர் 2009க்கு முன்பு நடந்த போர், அந்த போருக்குள் இருந்தவர்கள், அந்த போரில் போராடியவர்கள், அது சார்ந்தவர்கள் எழுதிய இலக்கியம், அவர் சார்ந்த படைப்புகள் என்பது ஒன்று. போருக்கு பின்பு அதில் அனுபவம் பெற்றவர்களும் அது பற்றிய செய்திகளை தெரிந்தவர்களும் அந்த வாழ்முறை குறித்த அக்கறை கொண்டவர்களும் ஆகிய அந்த படைப்பாளிகள் போருக்கு பின்பான எழுதிய அந்த இலக்கியம் என்பது 2. போருக்கு முன்பு நடந்த வாழ்முறைகளை போருக்கு பின் நினைவு கூர்ந்து எழுதுகிற, பதிவு செய்கிற மரபு ஒன்று. அந்த போரோடு வாழ்ந்து எதிர்கொண்டு வாழ்கிற அந்த மனநிலைமை என்பது ஒன்று. இந்த 2 வகையான படைப்பாளிகளும் நம்முடைய ஈழ இலக்கியத்திலே இருக்கிறார்கள். அந்த இலக்கியங்கள் ஒரு நேர்மையான அனுபவங்களில் இருந்து கூர்மைப்படுத்தப்பட்டவை. நம்ம ஊர்ல எழுதுறானுங்களே, எனக்கு பொறுத்தவரை ஈழத்தினுடைய இந்த புனைவுகளை வாசிக்கிற பொழுது, படிக்கிற பொழுது, நம்ம ஊர்ல ஒண்ணுமே எழுதலைன்னு தான் எனக்கு தோணுது. நம்ம ஊர்ல எழுதுறவனெல்லாம் என்னத்தை எழுதிட்டு இருக்கிறான், என்ன விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறான், இவனுக்குள்ள என்ன இருக்கு, இவங்க பேசுகிற பேச்சுக்குள் உயர்ந்தபட்சம் ஒரு சாதிய, அதிகமா தமிழ்ல ரொம்ப சிரத்தையான நாவல்கள் என்று உருவாக்கப்பட்டிருக்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா, தொடக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அந்த கிராமங்கள் சார்ந்த வாழ்முறைகள், அதுக்கு அடுத்த கட்டத்துல பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன் போன்றவர்கள் நகரம் சார்ந்த வாழ்முறைகள், அப்புறம் பற்பன எழுத்தாளர் ஆகிய ஜானகிராமன் போன்றவர்கள், இவர்கள் அந்த உலக வாழ்க்கை சார்ந்த அந்த ரொமான்ஸ், அந்த மாதிரியான வாழ்முறைகள். அதிலிருந்து பின்னணி ஒரு இடதுசாரி அமைப்புகளை சார்ந்து உருவான எழுத்தாளர்கள், ஒரு மக்களுடைய ஒடுக்குமுறைகள், அது சார்ந்த விஷயங்களை பதிவு செய்வது. அண்மை காலங்களிலே மிக பிரபலமாக எழுதக்கூடிய நாவலாசிரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு கோஷ்டி, ஒரு வகையான என்ன சொல்றது, புராணம், புராணிய பின்புலம், மகாபாரதம், ராமாயணம், அதுக்குள்ள என்னமோ அது இருந்தது, வெள்ளி ஒரு உட்கார்ந்து இந்த கம்ப்யூட்டர் தொலைஞ்சாலும் தொலைஞ்சது, அதுக்குள்ள உட்கார்ந்து அடிச்சு தள்ளுறானுங்க. எல்லாம் 1500 பக்கம் 2000 பக்கத்துக்கு குறைஞ்சு அடிக்கிறது இல்லை. அதுல நம்முடைய மேதகு ஜெய்மோகன் அவர்கள் நம்பர் 1 ஆள். அப்படி உருவாக்குகிற அந்த விஷயங்கள், அதற்குள் என்ன சொல்லுகிறார்கள், எதை பேசுகிறார்கள்,
என்ன வாழ்முறையை அங்கே நமக்கு கட்டமைக்க முடிகிறது. அதுக்கு பிறகு நிறைய ஜாதிய பின்புலங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கக்கூடிய இந்த இமயங்கும் தருமன்களும் எழுதுகிற நாவல்களுக்குள்ளே என்ன உலகம் தொழிற்படுகிறது, இந்த செயல்படுகிற தொழிற்களுக்குள்ளே நாம் எதை தரிசிக்கிறோம், இப்படியான இந்த கேள்விகள் நம்முடைய தமிழ் புனை உலகில் கண்டிப்பாக எழுப்பப்பட வேண்டியவை. இவர்களுக்கான அரசியல் என்ன? ஆனா பாவம், ஒரு சோபா சக்தியோ குணா கவியழகனோ சந்தித்த உலகத்தை இவன் யாருமே சந்திக்கல. அப்படியான வாய்ப்பு இல்லை. அப்படியான மன உணர்வுகளுக்குள் பயணம் பண்ணக்கூடிய சூழல் இவர்களுக்கு வாய்க்கவில்லை. இவர்கள் எல்லோரும் நம்முடைய சமூகத்திலே என்ன பிரதானமாக இன்றைக்கு செயல்படுகிறது என்று சொன்னால் சாதிய உளவியல். அந்த சாதிய உளவியல் சார்ந்து செயல்படக்கூடிய முரண்கள், அந்த சாதி ஒடுக்குமுறைகள் சார்ந்த பதிவுகள், இந்த தன்மைகளுக்குள் தான் நாம் இன்றைக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு சிரத்தையாக எழுதக்கூடிய எழுத்துக்களுக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஆனால் ஈழத்து எழுத்துக்கள் அப்படி அல்ல. அது இரத்தமும் சதையுமானது. அது நமது அந்த இரத்தத்துக்குள் ஓடக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அணுக்கள் அடைகிற பல்வேறு பௌதீக மாற்றங்களை உள்வாங்கியதாக அந்த எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த எழுத்துக்கள் என்பவை ஒரு காலத்தில் ஒரு சமூகத்தில் ஒரு தேசிய இனம் என்பது வாழ்ந்த அழிந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான உலகத்தை பற்றிய ஒரு மிக அழுத்தமான பதிவு, ஆழமான பதிவு. அந்த பதிவுகள் சார்ந்து இந்த ஈழத்து போர் இலக்கியங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த இலக்கியங்கள் என்பவை ஒரு நிகழ்வின் விளைவு. அவர்கள் ஏதோ உட்கார்ந்துக்கிட்டு புனைவெல்லாம் எழுதல. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அங்கு நிகழ்ந்த நிகழ்வுகளை ஒரு ஆவணமாக்கக்கூடிய ஒரு மரபு அந்த போர் இலக்கியத்துக்குள் இருக்கிறது. நம்மூரில் எழுதக்கூடிய இந்த எழுத்துக்களுக்குள் எந்த விளைவில் இருந்து இவர்கள் எல்லாம் எழுதுகிறார்கள்? இவருடைய விளைவின் முன் வடிவம் என்ன? இவர்கள் எந்த அனுபவத்திற்குள் இருந்து வாழ்கிறார்கள் என்ற கேள்வியை எல்லாம் எழுக்கலாம். அப்படியான வாய்ப்புகளும் வசதிகளும் அந்த சூழலும் இங்கு இல்லை. ஆனால் இனிமேல் வரப்போகும் என்று எனக்கு தோணுகிறது. இன்றைக்கு நம்முடைய மேதகு மோடிமார்களும் வேறு எல்லோரும் கொண்டு வருகிற இந்த திட்டங்கள், இந்த தமிழ் தேசிய இனம் என்ற இனத்தை பற்றி அவர்கள் முன்வைக்கிற விஷயங்கள், நீ ஹிந்தி படிக்காட்டினா இந்த ஊர்ல இருக்காத எங்க வெளியே கிளம்பி போடான்னு சொல்றது சர்வசாதாரணமா சொல்றான். அதுக்கு அதனுடைய பின்புலத்தை உருவாகக்கூடிய சிங்களம் படிக்காட்டினா நீ ஈழத்தில் இருக்க முடியாது, வெளியே போடான்னு சொன்னதனுடைய அந்த மறுதலையாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஒரு காலத்துல வரலாம், அதை நாங்கெல்லாம் போய் சேர்ந்துருவோம், நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. இங்க இருக்கிற உங்களுக்கு தான் அந்த தலைவலி இருக்கு, நாங்கெல்லாம் அழகா போய் சேர்ந்துருவோம். அப்போ நீங்க தான் அதெல்லாம் எதிரொலிக்க போறீங்க. அப்ப என்ன நடக்க போகுது என்பது பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆகையினாலே ஒரு விளைவின் முகிழ்ப்பாக அந்த படைப்புகள் இருக்கின்றன. அப்புறம் அவர்கள் பெற்ற வடுக்கள், அந்த வடுக்கள் ஆறா வடுக்கள், அவற்றின் ஒரு வடிவமாக அந்த படைப்புகள் இருக்கின்றன. அது இன்னொரு வகையில் ஒரு ஆய்வு மனநிலைமையோடு பார்க்கிற பொழுது அது ஒரு மிகச்சிறந்த டாக்குமெண்ட், ஆவணம். அந்த 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 நிகழ்வுகள் சார்ந்த மிக நேர்மையான ஒரு மிக முக்கியமான ஆவணமாகவும் அந்த படைப்புகள் இருக்கிறது. அந்த படைப்பை நீங்கள் அந்த தகர்க்கணும், டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்க ஒரு படைப்பை எடுத்து நீங்க டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற பொழுது எல்லா வண்டவாளயத்தையும் அதுக்குள்ள கண்டுபிடிக்கலாம். இதை தூக்கி வச்சுக்கிட்டு இவனுக்குள்ள இதனோட ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இவன் இந்த படைப்பாளி எங்கே போகிறான், எதற்குள் இருக்கிறான் என்று நீங்க டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஆனா ஈழத்து படைப்பை நீங்க டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும்னா அது 100க்கு 100 200 உண்மைகளுக்குள் தான் வரும், வாழ்க்கைக்குள் தான் வரும். அதுக்குள்ளிருந்துதான் அந்த படைப்பு உருவாகி இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுவிடலாம். அதை விட அது ஒரு சோசியல் மேப், ஒரு மிக முக்கியமான சமூக வரைபடமாகவும் அது இருக்கிறது. அந்த வரைபடம் ஒரு வயலன்ஸுக்கு எதிரான, கொடுமைக்கு எதிரான அந்த சமூகம் எப்படி இயங்கியது, ஒரு சமூக அசைவு இயக்கம் எப்படி நடந்தது என்பதையெல்லாம் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான படைப்பாக நம் தமிழில் இருக்கிறது. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம் தமிழ் மொழி என்பது இப்படி வேறொரு பரிமாணம் கொண்ட ஆக்கங்களை, படைப்புகளை
ஈழத்து வாழ்க்கையின் ஊடாக பெற்றிருக்கிறது. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆக்க படைப்பு நிலைமைகள் இருந்து முற்றிலும் வேறுபட்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ் நிலைமை வேறு, நம்முடைய வாழ் நிலைமை வேறு என்பதனால் இது சாத்தியமாயிருக்கிறது. இப்படியான இந்த வேறுபாடுகளை ஒரு தேசிய இன போராட்டம் என்பது என்றால் என்ன, நம்முடைய தமிழ் தேசிய இனத்தின் ஒரு பகுதியாகிய ஈழத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் எதிர்கொண்ட தேசிய இன போர் என்பது எப்படியானது, அது அவர்கள் எந்த உலகத்தை தரிசித்தார்கள், அதன் மூலமாக அவர்கள் வாழ்முறை என்னவானது என்பதான ஒரு ஆவண பதிவை இந்த ஈழத்து படைப்பாளிகள் பல பேரும் செய்திருக்கிறார்கள். அதில் 2 பேருடைய பதிவுகளை, அவர்களுடைய பதிவுகளை, அவருடைய படைப்புகள் என்பதை விட அவர்கள் உருவாக்கிய அந்த படைப்புகள் குறித்து அவர்கள் செய்து இருக்கக்கூடிய பதிவுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இறுதியாக இந்த நம்முடைய யாழ்ப்பாணத்து நூலகம் எரிக்கப்பட்டது தொடர்பாக நுகுமான் எழுதிய கவிதையை வாசித்து இந்த உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். நேற்று என் கனவில் புத்த பெருமான் சுடப்பட்டு இறந்தார். சிவில் உடை அணிந்த அரச காவலர் அவரை கொன்றனர். யாழ் நூலகத்தின் படிக்கட்டருகே அவரது சடலம் குருதியில் கிடந்தது. இரவின் இருளில் அமைச்சர்கள் வந்தனர். எங்கள் பட்டியலில் இவர் பெயர் இல்லை, பின் ஏன் கொன்றீர் என்று சினந்தனர். இல்லை ஐயா, தவறுகள் எதுவும் நிகழவே இல்லை. இவரை சுடாமல் ஒரு ஈயினை கூட சுட முடியாது போயிற்று எம்மால், ஆகையினால் தான் என்றனர் இவர்கள். சரி சரி, உடனே மறையுங்கள் பிணத்தை என்று கூறி அமைச்சர்கள் மறைத்தனர். சிவில் உடையாளர் பிணத்தை உள்ளே இழுத்துச் சென்றனர். 90,000 புத்தகங்களினால் புத்தரின் மேனியை மூடி மறைத்தனர். சிகாலோகவாத சூத்திரத்தினை கொளுத்தி எரித்தனர். அது சிங்களத்தில் சொல்லக்கூடிய அது ஒரு மந்திரம், சூத்திரம். சிகாலோகவாத சூத்திரத்தினை கொளுத்தி எரித்தனர். புத்தரின் சடலம் அஸ்தியானது, தம்ம பதமும் தான் சாம்பரானது. இதுதான் ஈழத்தமிழருடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள் இருக்கக்கூடிய படைப்புகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளம் எதிர்கால ஆராய்ச்சியாளர்கள், ஆசிரியர்கள் என்று வளரக்கூடிய நீங்கள் வாசிக்க வேண்டும். நன்றி. சிறப்பானதொரு உரை நிகழ்த்திய ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றியுரை ஆற்றிட முதுகலை 1ஆம் ஆண்டு தோழி ஐஸ்வர்யா அவர்களை மேடைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூலம் செந்தாமரை தேனை குடித்து சிறந்த அந்தும்பி பாடும், அதுபோல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டு முழங்க தனித்தமிழே என்று பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் வாய்மொழியில் வந்துதித்த எம் தனித்தமிழுக்கு முதல் வணக்கம். அத்தகைய தனித்தமிழால் கூடியுள்ள இந்த அவைக்கு மறுவணக்கம். சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறை கந்தையா ஜெயலட்சுமி அறக்கட்டளை சொற்பொழிவு மறுவணக்கம். சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறை கந்தையா ஜெயலட்சுமி அறக்கட்டளை சொற்பொழிவு இனிதே நிறைவுற்றது. தனக்கே உரிய பாணியில் வரவேற்புரை ஆற்றிய மெரினா கழகத்தின் விருட்சம் தமிழ் இலக்கியத்துறை பேராசிரியர் முனைவர் கோ பழனியையா அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றி. தலைமை பண்பை தன்னகத்தை கொண்டு தலைமை உரை ஆற்றிய தமிழ் இலக்கியத்துறையின் தலைமை பேராசிரியர் முனைவர்